தேங்க்ஸ் ஸோ மச் ராஜேந்திரன். ஆக்சுவலி நான் காலையில் ஃபோன் பண்ணி தூங்கி எழுந்தவனே கால் பண்ணி ஒரு பாட்காஸ்ட்டுக்கு கொஞ்சம் வாங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டால் உடனே ஓகே சொல்லிட்டீங்க. ஸோ உங்களை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ நீங்கள் கொடுக்குறத விட நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்கோ ட்ரேடிங் வந்து 2014 ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்கோ ட்ரேடிங்னா என்னன்னே யாருக்குமே அப்போ தெரியாது. எனக்கே இதுவுமே தெரியாது. ஃபஸ்ட்டு அதுக்கான ஸ்டார்டிங் இதுவே பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆமி புரோக்கர் தான். ஆமி புரோக்கரில் ஒரு ஏஎஃப்எல்ல பைன்னு வரும், செல்லுன்னு வரும். பரவாயில்ல, இதுதான் ஒரு ஆல்கோ ட்ரேடிங்கா, இதுதான் ஒரு ஆட்டோமேட்டட் ட்ரேடிங்கான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது கூகுளில் போயிட்டு சும்மா சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு போட்டாலே டிட் யூ மீன் சூப்பர் ட்ரெண்ட் கேட்காது, டிட் யூ மீன் ராஜேந்திரன் அப்படின்னு தான் கேட்கும். ஏன்னா சூப்பர் ட்ரெண்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இந்த லெவலுக்கு நீங்கள் ஃபேமஸ் ஆக்குனது இந்தியா ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் அது உங்களுக்கு தான் சேரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பர் ட்ரெண்ட்னு ஒன்று எனக்கும் தெரியாது, நிறைய பேருக்கும் தெரியாது. உங்களோட வெப்சைட்டில் மார்க்கெட் கால்ஸில் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர்னு ஒன்று வரும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக பைன்னு வரும், செல்லுன்னு வரும். அது 5 நிமிஷத்துக்கும் 5 செகண்ட் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் வர ஆகும். இன்னும் நடக்குது இதில் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் போட்ட ஒவ்வொரு பிளாகாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆர்டிக்கலாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது மூலியமாக தான் நான் ஒவ்வொன்றா கற்றுக்கவே ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களை உட்கார வச்சு இன்டர்வியூ பார்ப்பேன்னா எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு கமலஹாசனை உட்கார வச்சு அவர் கீழே இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஐ ஆம் ஹாப்பி தட் யூ ஹவ் அக்ரீட் ஃபார் இட். ஸோ இன்றைக்கி ஏன் நான் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசணும்னு நினைக்கிறேன்னா, ஆட்டோமேஷனுக்கு எப்படி நீங்கள் ஒரு பயனரோ ஏஐக்கும் அதே மாதிரி தான். இன்னும் உங்களுக்கு வந்து ஏஐ பார்த்தா இன்னும் நேற்றுக்கு ஜாலியாக இருப்பீங்க, சூப்பர் இதை வச்சு நம்ம பயங்கரமாக விளையாடலான்ற ரேஞ்சில் தான் உங்களோட மைண்ட் செட்டும் இருக்கும். பட் தமிழில் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து நிறைய பேருக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இல்லை. அதுவும் ஸ்பெசிஃபிக் டு ட்ரேடிங். ஸோ ஏஐனாலே ரொம்ப ஒரு காம்ப்ளிகேஷன் நினைப்பாங்க. அதுவும் ட்ரேடிங்கில் ஒரு ஏஐலாம் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் பெனிஃபிஷியலாக இருக்கும். அதுவும் இப்போது இன்றைக்கி ஒருத்தவங்க ட்ரேடிங் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களோட லேர்னிங்க்கு ரொம்பவே ஷார்ட்டராக இருக்குது. ஏன்னா ஏஐ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் யூ ஆர் த ரைட் பர்சன் டு எக்ஸ்பிளைன். ஸோ ஆடியன்ஸுக்கு ஒரு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா இப்போ கூட அவர் நீ வா இன்டர்னாக ஒர்க் பண்ண ஓகேன்னு சொன்னால் தான் நான் போய் ஒர்க் பண்ணுவேன். அப்படி ஐ அட்மையர் யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஃபார் திஸ் பாட்காஸ்ட் ராஜேந்திரன். தேங்க்யூ கிருபாகரன். தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் இன் யுவர் பாட்காஸ்ட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் எப்போ நீங்கள் திங்க் பண்ணீங்க, ஏன்னா 2012-13 ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்கு முன்னாடிலேருந்து ட்ரேட் பண்ணுறீங்க. பட் எப்போ யூ டிசைடட் ஆட்டோமேஷன் தான் ஐ வாண்டட் டு கெட் இன் மேனுவலாக, ஐ டோன்ட் வாண்டட் டு ஆட்டோமேஷன் எனக்கு ரொம்பவே ட்ரேடிங்கில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு எப்போ நீங்கள் எடுத்தோடனே ஆட்டோமேஷன் மாதிரிலாம் போகலை. ஓகே. ஸோ முதல்ல வந்து எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்டிங்காக தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது வந்து மார்ஜின்ங்கிற கான்செப்ட் தெரிய வந்தது. சரி, அப்போ வந்து ஓகே இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்னன்னு கற்றுப்போம். அதாவது வந்து மார்ஜின் கொடுக்குறாங்களே, மார்ஜின்னா என்னென்னு ஓரளவுக்கு இன்டர்நெட்டில் தேடிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சது. அப்போ வந்து வீட்டிலலாம் கம்ப்யூட்டர் கிடையாது, நம்ம ரிலையன்ஸ் ப்ரௌசிங் சென்டர் மாதிரி தான் போய் ஆகணும். இது எந்த இயர்? 2006 போல. ஓகே ஓகே. ஸோ அப்போது வந்து சித்தப்பா வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க, முன்னே வந்து பண்ணியிருந்தாங்க, இப்போ இன்வெஸ்டிங் மாதிரி பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்போ அவங்க வந்து 1980s வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து சித்தப்பா ஏதாவது சொல்லிக் கொடுங்க, வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போது. ஓகே. ஸோ அதனால் ஏதாவது கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து ஒன்றும் வெப்சைட் பக்கம் வந்து போய் நம்ம வந்து வெப்சைட்னா என்ன பண்ணுறது, எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். நமக்கு என்ன தெரிஞ்சதோ இன்டர்நெட்டில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம வந்து கற்றுக்கலாம். ஓகே. தனியாக கோர்ஸ் மாதிரிலாம் எதுவும் போகல. ஓகே. அதே மாதிரி பேரலாக வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட் சித்தப்பா பார்த்துக்கணும். அப்பப்போ இன்ஃபோசிஸ் அந்த டிவியில் டிக்கர் ஓடும், தூர்தர்ஷனில் டிடி, இங்கே DD2 அப்போ இருந்திருக்கும். ஓகே ஓகே. அப்போ வந்து டிக்கர் ஓடும், இன்ஃபோசிஸ் வந்து இவ்வளோ ஏறிடுச்சு, 5000 rupees போயிடுச்சு, இங்கே இறங்கிடுச்சு, அது என்னன்னு தெரியாது. ஓகே. ஸ்டாக்னா என்னன்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஏறுது இறங்குது அந்த அளவுக்கு தான் தெரியும். ஓகே. ஸோ அப்போ சித்தப்பா வந்து ஒரு புரோக்கர் கிட்ட, சப் புரோக்கர்னு நினைக்கிறேன், வெளிகாரோடைய சப் புரோக்கரோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஸோ அவங்க வந்து ஒரு பேசிக்காக வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னன்னு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போதுல இது நல்லா இருக்கே, இதை வச்சு நம்ம வந்து நமக்கு ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸில் ஏதோ பண்ணுறோம், நம்ம இதை வச்சு நம்ம எதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம்னு சொல்லி நான் அங்கே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதில் அப்போ அவ்வளோ சார்ட்டிங் கிடையாது, ஐ சார்ட்ஸ்னு ஒன்று இருந்தது. ஸோ ட்ரேடிங் வியூ மாதிரியான கிடையாது, புரோக்கர் கிட்ட சார்ட் சுத்தமாக கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஷேர்கானோட ட்ரேடிங் டைமில் மட்டும்தான் சார்ட்டிங் இருந்தது. ட்ரேட் டைகர் வச்சிருந்தாங்க. கரெக்ட் கரெக்ட். ஸோ அவங்களோட இது மட்டும்தான் வந்து அப்போ வெப்லேயே வந்து அவங்க மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க, EXEயும் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி எந்த புரோக்கர் கிட்டையும் சார்ட்டிங் கிடையாது. ஸோ அனலைசிஸ் பண்ணணும், ஒன்றும் ஷேர்கான் ட்ரேடிங் டைமில் அனலைஸ் பண்ணணும், இல்லைனா ஐ சார்ட்ஸ் தவிர்த்து இல்லை இன்டர்நேஷனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சார்ட்ஸ் இருந்தது. இவ்வளோதான் இருந்தது, இவ்வளோதான் ரிசோர்ஸ்.
சொல்லப்போனால் வந்து அப்போ யூடியூப் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகி பஃபர் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ப்ளே பண்ணிட்டு நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் அது ஃபுல்லாக ப்ளே ஆகிடும், ஐ மீன் பஃபரே ஆகிருக்கும். ஸோ இப்போ இருக்கிற மாதிரி ஜூம் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி கிடையாது. சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா ஆர்குட் தான். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து செல்ஃப் லேர்னிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். கிடைச்ச இன்ஃபர்மேஷனே நமக்கு வந்து கோல்டு தான் அது. கரெக்ட். இப்போ இன்ஃபர்மேஷனுக்கு பஞ்சமே இல்லை. நம்ம யூடியூப் தட்டினா அடுத்த செகண்ட் வந்து இன்னைக்கு என்ன அப்டேட்டோ வந்து டக்குன்னு வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணாலே வந்துருது. கரெக்ட். நம்ம போய் கண்டென்ட்டை போய் தேடணும்னு அவசியம் இல்லை, கண்டென்ட் நம்மளை தேடி வருது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட பிரச்சனை என்னன்னா எங்கே போய் கற்றுக்கணுன்ற ஒரு ரிசோர்ஸஸ் இல்லை, இப்போ ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது. இதில் எது பெஸ்ட் ரிசோர்ஸஸ்ன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சூப்பர் ட்ரெண்ட் கதைக்கு வருவலாம் ராஜேந்திரன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மார்க்கெட் கால்ஸ் பிளாகில் அந்த ஆமி புரோக்கர்லாம் கொஞ்சம் பாப்புலரைஸ் ஆகும்போது ஹவு டிட் யூ ஃபைண்ட்? ஏன்னா சூப்பர் ட்ரெண்டுன்ற ஒன்று யாருக்குமே இங்கே தெரியல. ஏன்னா எந்த ஒரு புரோக்கர் சார்ட்லையுமே சூப்பர் ட்ரெண்டுன்னு ஒன்று கிடையாது. உங்களோட இதுக்கு அப்புறமா ஃபேமஸ் ஆகி நிறைய புரோக்கர்ஸ் கிட்ட டிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் புரோக்கர்ஸை இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வந்தாங்க சூப்பர் ட்ரெண்டுன்னு ஒரு இண்டிகேட்டர். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அதை எப்போ பார்த்தீங்க அண்ட் எப்படி அந்த தாட் வந்தது இந்த கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்? இப்போ ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோடனே சூப்பர் ட்ரெண்ட்லாம் வந்து கோட் பண்ணல. இன்ஃபேக்ட் நான் சூப்பர் ட்ரெண்ட் வந்து நான் கோட் பண்ணதே நான் வந்து டிரான்ஸ்லேட் தான் பண்ணேன் ஆமி புரோக்கர்ல. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கோட் பண்ணது வந்து JNR ட்ரேடிங்னு MT4ல வந்து 2009ல வந்து கோட் பண்றாங்க. அங்கே MT4 கம்யூனிட்டியில கொஞ்சம் வைரலாக போகுது. ஓகே. ஸோ நான் எப்படி ஆமி புரோக்கருக்குள்ள வந்தேன்னா வந்து முதல்ல வந்து இந்தியன் சாஃப்ட்வேர்ஸ்ல நம்ம ட்ரை பண்றோம். ஐசார்ட்ஸ் மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்பைடர், ஃபல்கான் மாதிரியான நிறைய ப்ரொவைடர்ஸ் வந்து இப்போவும் கொடுக்குறாங்க. ரெடிமேட் டூல்ஸாக அப்போ வந்து ரெடிமேட் டூல்ஸாக கொடுத்தாங்க. இப்போ மேபி நிறைய கஸ்டமைசேஷன் மாடிஃபிகேஷன் நடந்திருக்கலாம். பட் அப்போ வந்து ரொம்ப ரெடிமேட் டூல்ஸாக இருந்தது. ஓகே. நம்மளோட ஐடியாஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்குது, அதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அது கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற போதில் தேடும் போதில் வந்து மெட்டாஸ்டாக்கு, ஆமி புரோக்கர் அதுதான் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு பாப்புலராக இருந்தது. ஸோ நான் மெட்டாஸ்டாக் ட்ரை பண்ணேன், எனக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஆமி புரோக்கர் பார்த்தீங்கன்னா வந்து நான் காலேஜில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எடுத்திருந்தேன். ஸோ அதில் வந்து மேட்லேப் வரும். மேட்லேப் வந்து வெக்டர் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆல்மோஸ்ட் அந்த மேட்லேப் மாதிரியே தான் வந்து ஆமி புரோக்கரும். இப்போ உள்ள ட்ரேடிங் வித் பைன் ஸ்கிரிப்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். உங்களுக்கு மேட்லேப் தெரிஞ்சதுன்னா ஆமி புரோக்கர் தெரிஞ்ச மாதிரி தான், பைன் ஸ்கிரிப்ட் தெரிஞ்ச மாதிரி தான். ஓகே. ஸோ அதனால் வந்து எனக்கு ஆமி புரோக்கர் கோட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐ ஹவ் டு ஸ்டார்ட் கீப் ஆன் சர்ச்சிங் இன்டர்நெட்லேயே நமக்கு தெரிஞ்ச அவைலபிள் ரிசோர்ஸஸில் என்னென்ன ரிசோர்ஸ்லாம் இருந்தது. அப்போ கார்த்திக் மரர்னு ஒரு இருந்தார். அப்போ வந்து அவர் வந்து NMA ஸ்விங் ட்ரேடிங் சிஸ்டம்னு ஒன்று கிரியேட் பண்ணார். ஸோ அதை விட பெட்டராக கிரியேட் பண்ண முடியுமா, வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு தேடும் போது தான் வந்து சூப்பர் ட்ரெண்ட் கிடைச்சது. ஸோ அப்போ வந்து சூப்பர் ட்ரெண்ட் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு பெரிய ஹாப்பினஸ், செம்மையான சிஸ்டம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹாப்பினஸ். சரி, இதே வந்து நம்ம ஏன் வந்து வெப்சைட்டில் நம்ம வந்து லைவாக காமிச்சா என்ன அப்படிங்கிற பார்த்தா நம்ம வந்து NSE கிட்ட போய் வந்து டேட்டா ஃபீட் வாங்கிட்டு. அப்பயே நீங்கள் NSE கிட்ட போய் டேட்டா பர்ச்சேஸ் பண்ணீங்க? 2014 போல இருக்கும். ஓகே. முன்ன வந்து இசிக்னல் வச்சு இசிக்னல் தான் டேட்டா ஃபீட் வெண்டர். அப்போ இப்போ குளோபல் டேட்டா ஃபீட், ட்ரூ டேட்டா, ஆக்சிபிக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது இசிக்னல் மட்டும்தான் சோர்ஸ். ஸோ யூ ஹாவ் டு டேக் த இசிக்னல் அண்ட் தென் ஒரு வாட்டி இட்ரேட் பண்ணி பார்த்தோன்னமோ ஓகே நம்மளால் வந்து சர்வர் எடுத்து வந்து வெப்சைட்டில் காமிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஐ ஹவ் டு கோ டு டாக் டு த எக்ஸ்சேஞ்ச், கெட் த டேட்டா ஃபீடை வாங்கிட்டு நம்ம சர்வர் கொண்டு வந்து சர்வர்லேருந்து வி ஹேட் டு ப்ராட்காஸ்ட் இந்த வெப்சைட். ஓகே. அப்போ எந்த ஒரு புரோக்கருக்கே வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது. புரோக்கர், சப் புரோக்கர் ஆஃபீஸ், எல்லா புரோக்கர் ஆஃபீஸ், சப் புரோக்கர் ஆஃபீஸில் சூப்பர் ட்ரெண்ட் தான் ஓடும். இன்ஃபேக்ட் வந்து ஃபஸ்ட்டு ரெப்ளிகேட் பண்ணது வந்து ஷேர்கானோடைய ஐடி டீம். அவங்க ஐடி டீம் வந்து கால் பண்ணி சொன்னாங்க நாங்கள் வந்து சூப்பர் ட்ரெண்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்து நானே வந்து JNR ட்ரேடிங்லேருந்து எடுத்தது தான், MT4லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணது தான். ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தே ஹேட் ரெப்ளிகேட் ஃபஸ்ட்டு வந்து ரெப்ளிகேட் பண்ணது ஷேர்கான் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புரோக்கர்கிட்டையும் நீ சூப்பர் ட்ரெண்ட் வச்சிருந்தா தான் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பல்ஷனுக்கு புரோக்கரே வந்து தே ஆர் ஃபோர்ஸ்ட் டு மூவ். ஸோ தே ஹேவ் டு புரோக்கர் ஹேஸ் டு இன்னோவேட் தெம்செல்ஃப். ரைட். ஸோ அப்போ தான் வந்து சார்ட் ஐக்யூங்கிற ஃபர்ஸ்ட் வருது. சார்ட் ஐக்யூ ஸ்டார்டட் இன்ட்ரோடியூசிங் சூப்பர் ட்ரெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜீரோதாவும் அப்ஸ்டாக்ஸும் அடாப்ட் பண்ணுறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ இஸ் என்ட்ரிங் இன்டு தி மார்க்கெட்ஸ். இது வந்து 2017-18 போல இருக்கும்னு நினைக்கிறேன். 5 years தான் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து கம்ப்ளீட்டாக எல்லா புரோக்கரும் வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சூப்பர் ட்ரெண்டுங்கிறது ஜஸ்ட் லைக் தட் RSI மாதிரி இப்போ ஆகிப்போச்சு. ஜஸ்ட் லைக் RSI இப்போ RSI MACD எப்படியோ அதே தான் சூப்பர் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்துச்சு. முன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. கரெக்ட். ஆனால் நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரேடர்ஸ் வந்து என்ட்ரி எங்க, எக்ஸிட் எங்க, ஸ்டாப் லாஸ் எங்க, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எங்க எல்லாம் கிளீனாக வந்து ஒரு டேஷ்போர்டில் ஒரு பை செல் சிக்னலோட வந்து வரும்போதுல
ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பிரமிப்பா இருந்தது. பட் இட்ஸ் நவ் இட் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் எட்டனதர் RSI. கரெக்ட். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ RSIனா ஓவர் பாட்டு ஓவர் சோல்டோட முடிஞ்சிருச்சு. பட் சூப்பர் ட்ரெண்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி என்ட்ரி மட்டும் இல்லாமல் அது ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக ட்ரெண்டை கேப்சர் பண்ணி கடைசியில் எக்ஸிட்டும் கொடுக்கும்போது அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக மாறிடுச்சு. பட் ஃபைனலி இது எல்லாத்துலேயும் ஒரு விப்சாஸ் வரும்போது அதுலேயும் ஒரு விப்சாஸ் வந்து மாட்டிக்கிறாங்க யூசர்ஸ். அது கரெக்ட். அண்ட் ஆனால் இது நீங்கள் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு பாப்புலர் ஆகும். இது ஜஸ்ட் உங்களோட கியூரியாசிட்டிக்காக நீங்கள் கிரியேட் பண்ணது அந்த சூப்பர் ட்ரெண்டுன்ற ஒரு விஷயம். இல்லை, நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. நான் பார்த்து பிரமிச்சது தான். பட் அதை விட பெட்டராக பண்ண முடியுமா அப்படின்னு தான் மூவ் ஆகி நான் வந்து மூவ் ஆனேன். தவிர வந்து ஓகே இது வந்து நல்ல விஷயமா இருக்கு. ஸோ வில் ட்ரை டு ப்ராட்காஸ்ட் இட். அப்போ வந்து டிராஃபிக் வெப்சைட்டோட டிராஃபிக் பார்த்தீங்கன்னா 1 million 2 million வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் எப்போ புரோக்கர் ஸ்டார்ட் பண்ணாங்களோ வந்து பீப்புள் ஸ்டார்டட் மூவிங் அவுட். ஸோ ஐ ஹேவ் டு ஷட் இட் டவுன். லைக் ஓகே. ஏன்னா நான் அதுக்கப்புறமா பார்த்து சரி ஓகே, ஸோ ஒரு ஆமி ப்ரோக்கர்லேருந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணோம்னா நான் என்ன பண்ணலான்னு சொல்லி உங்களோட வெப்சைட்லேயே கூகுள் பண்ணி அதை எவ்ரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு அதுவே அவுட்புட் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஜென்ரேட் பண்ணி அதை தூக்கி நான் ஒரு கூகுள் டிரைவில் போட்டு அதையே மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக அனுப்புற மாதிரி அப்பயே நான் பண்ணி அதை நான் ஆட்டோமேட் பண்ணிட்டு நான் பெருமையாக சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தேன் அது அப்போ. ஸோ கண்டிப்பா அது அப்போ அந்த டைம்ல அது பெருமையான விஷயம் தாங்க. ஏன்னா இப்போ வந்து ஏஐல வந்துருச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்போ அதை உருட்டுறது நான் டெய்லி நாள் ஃபுல்லாக உருட்டுவேன். இந்த படத்துல தூள் படத்துல பறவை மூலியமா சொல்ற மாதிரி இதை தான் நாள் பூரா ஒட்டிட்டு கிடம்பியா அப்படின்னு எங்க அம்மா வந்து கேட்பாங்க. உனக்கு இதை பத்தி தெரியாது அப்படின்ட்டு போயிடுவோம். பட் அது ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த ஃபுல்லா கிரியேட் பண்ணி அதை ஆட்டோமேட் பண்ணி அதை பார்க்கும்போது அது ஒரு அந்த ஒரு அவுட்புட்டே பயங்கரமா தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து பயங்கரமான ஒரு கிரியேட்டர். நீங்க ஒரு மார்க்கெட்டரே கிடையாது. மார்க்கெட்டிங்ன்ற ஒரு விஷயம் நீங்க வராதுன்னு ஒன்று உங்களுக்கு பிடிக்காதுன்னு ஒன்று என்ன விட்டுட்டீங்கன்னா உங்ககிட்ட ஒரு லேப்டாப்பு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு ரூமில் போட்டுட்டு போயிட்டா ஜாலியாக இருப்பீங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்களா? இந்த மைண்ட் செட் எப்போ உங்களுக்கு வந்தது? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து 2 விஷயம் இருக்குது ராஜேந்திரன். ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறதை விட அந்த கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ரெசிப்ரோகேஷன் இல்லைன்னா ஒரு அப்ரிசியேஷன் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குதோ இல்லையோ அடுத்தது ஒன்று கிரியேட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கீங்க. லைக் நான் இன்னும் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ கூட ஓப்பன் ஆல்கோன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வாட் டிரைவ்ஸ் யூ? ஒரு அப்ரிசியேஷன் வரலனா கூட ஐ வில் ஸ்டில் டூ இட் அப்படின்ற ஒரு விஷயம் வாட் டிரைவ்ஸ் யூ? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க பேக் டு பேக்கு. அன்னைக்கு கூட ஒரு நாள் நானும் கோமுதி உங்களோட ட்ரேடிங் ஈவெண்ட்டில் மீட் பண்ணும்போது சும்மா நான் தம்ப்நெயில் கிரியேட்டர்னு ஒன்று சும்மா எனக்காக கிரியேட் பண்ணேன் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது செம்மையாக இருக்குது. நான் உட்காந்து தம்ப்நெயில் கிரியேட்டர் நான் எடிட்டர் கிட்ட கிரியேட் பண்ண போனால் அவர் கிரியேட் பண்ணி காமிச்சு இது தம்ப்நெயிலாயா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவருக்கே சிரிப்பு வரும். பட் ஆனால் நீங்கள் இப்போ இருக்கிற அந்த ஃப்ளக்ஸ் ப்ரோ வச்சு தான் நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னீங்களா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் வெளியே காமிச்சிக்கல, நீங்கள் உங்களோட ஓன் கியூரியாசிட்டிக்காக பண்ணுறீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ த தாட் ப்ராசஸ் பிஹைண்ட் இட். எனக்கு யாரும் அப்ரிஷியேட் பண்ணலாலும் பரவாயில்ல, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கீப் கிரியேட்டிங் இட்ன்ற ஒரு தாட் இருக்கு இல்லையா உங்களுக்கு? அது வாட் டிரைவ்ஸ் யூ? இது வந்து ஆன்சர் சொல்லணும்னா வந்து கொஞ்சம் பேக்ல போய் தான் ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து சென்னையில தான் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கம்ப்யூட்டர். அப்போ இந்த A டிரைவ் D டிரைவ் B டிரைவ் ஃப்ளாப்பி டிஸ்க்லாம் வரும்போது நமக்கு ரொம்ப புதுசா இருந்தது. செம்மையா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வந்து அப்போ விண்டோஸ் கூட கிடையாது. அங்க இருந்து ஒரு 1 yearல வந்து கலர் கம்ப்யூட்டர் வர ஆரம்பிக்குது. கரெக்ட். 1995 போல நான் வந்து ஒரு 6th standard 7th standard படிக்கிறேன். எல்லாருமே வந்து கலர் கம்ப்யூட்டர் ஸ்கூலுக்கு வருதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர் லேபுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி எல்லார்கிட்டயுமே இருந்தது. எனக்கு எக்ஸ்ட்ரீமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எங்க அத்தை வீட்டுல மாமா வந்து டாக்டர். ஸோ அவங்க வந்து டாக்டருக்கு ப்ரொஃபஷனுக்காக வந்து கம்ப்யூட்டர் வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து விண்டோஸ் 95 வந்து பாக்குறோம். சரி இது கத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு கியூரியாசிட்டி. நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரல. ஸோ அதனால வந்து அத்தை பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தான். ஸோ நான் வந்து 11th 12th படிச்சிருந்தேன். நான் வந்து பயாலஜி குரூப். ஸோ நான் உட்காந்து ஃபோல்டர்னா என்ன, அது அந்த மாதிரியான பேசிக்கான கம்ப்யூட்டர், ஒரு வேர்ட்னா என்ன, எக்ஸல்னா என்ன, டாக்குமெண்ட்னா என்ன, பிடிஎஃப்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்றது, அங்க உட்காந்தே வந்து நம்மளே நோண்டி பார்த்து கத்துக்கிறது, ஃபைலா எப்படி ஓப்பன் பண்றது, டெலீட் பண்றது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எங்க வீட்டுல வந்து சித்தப்பா வந்து கம்ப்யூட்டர் சென்டர் வந்து ஓபன் பண்றாங்க. நான் வந்து சம்மர் ஹாலிடே போச்சுன்னா சிவகாசி, என்னோட நேட்டிவ் சிவகாசி. ஓகே. ஸோ நான் சிவகாசி போனா வந்து அங்க கம்ப்யூட்டர் சென்டர்ல நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா வந்து போய் வந்து கத்துக்கிறது. ஓகே. நம்மளே சிஸ்டம் ஓபன் பண்ணி ஏதாவது அங்க வந்து நிறைய வச்சிருப்பாங்க. விபி அந்த டைம்ல விபி தான் கொஞ்சம் ஃபேமஸ். ஸோ விபினா என்ன, ஜாவா எப்படி கோட் பண்றது, அப்புறம் வந்து அங்க டிசைனிங், சிவகாசிங்கிறதுனால வந்து டிசைனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பிரிண்டிங், டிசைனிங் அந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்கிறதுனால நிறைய பீப்புள் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ கோரல் டிரா, போட்டோஷாப். எனக்கு கோரல் டிரா, போட்டோஷாப்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு டிசைனிங், தாத்தா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிசைனிங் இண்டஸ்ட்ரியில இருந்து தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருந்தாங்க. அப்பாவுமே பிரிண்டிங் சைட்ல இருந்தான்.
ஸோ எனக்கு அந்த சைடில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு வந்து கோடிங், ப்ரோக்ராமிங், அந்த மாதிரியான லாஜிக்கல் திங்கிங், அந்த மாதிரியான இதில் இன்ட்ரெஸ்ட்னால நான் காலையில் 6 மணிக்கு போனாலும் நைட் 9 மணிக்கு தான் வெளில வருவாங்க. அவங்களே வந்து சென்டர் முடிஞ்சு போச்சுப்பா, தயவு செஞ்சு வா சாப்பிட வா அப்படின்னு கூப்பிட்டா தான் வந்து வருவேன். ஸோ நான் தனியாக வெளில கோர்ஸ்ன்னு எதுவும் போகல. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நான் இன்ஜினியரிங் வரும்போதுல வந்து பாட்டி வந்து என்னடா வேணும் அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு கம்ப்யூட்டர் வேணும் பாட்டி சொன்னோடனே வாங்கிக்கூடா அப்படின்னு. சம பாட்டியா இருக்காங்க. என் பாட்டிக்கிட்ட அவர் சைக்கிள் போன ஒரு 5 ரூபா புது பாட்டி அப்படின்னு சொல்லி போனா நீ அது அந்த அளவுக்கு அது ரொம்ப இது. அப்பதான் வந்து நான் வந்து C++ எல்லாம் ரொம்ப கத்துக்க ஆரம்பிக்கிறேன். செகண்ட் இயர்ல இருந்து, இன்ஜினியரிங் செகண்ட் இயர்ல இருந்து எப்படியாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல முடிச்சுட்டு நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தான் படிச்சது. ஸோ நம்ம அப்பவுமே சாஃப்ட்வேர் மேல செம்ம கிரேஸ் உண்டு. ஸோ எப்படியாவது நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிடணும் அப்படிங்கிற ஒரு அந்த தாட் இருந்ததுனால C++ படிப்போம், C++ படிச்சா வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நான் வந்து எனக்கு எக்ஸாமே இருந்தா கூட வந்து C++ல ஏதாவது கோடிங் பண்ணிட்டு, ஏதாவது நமக்கு தெரிஞ்ச கோடிங், நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய லெவல் கோடிங்லாம் கிடையாது, சின்ன சின்ன கோடிங். அந்த ரிசோர்ஸ் பாத்தீங்கன்னா லைப்ரரி தான். ஸோ கம்ப்யூட்டர் காலேஜ் லைப்ரரி தான். காலேஜ் லைப்ரரியில என்னெல்லாம் கிடைக்குதோ C++, அப்போ பைத்தான் அவ்வளோவா தெரியும், அந்த அளவுக்கு அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது அந்த டைம்ல. ஸோ C++, ஜாவா, ஸோ அது எல்லாத்தையும் படி அப்படின்னு படிச்சதுதான். அப்புறம் பாட்டி கேட்குறாங்க என்னடா வேணும் அப்படின்னு. எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து NIT வந்து VC++ பண்றேன். ஸ்ட்ரெயிட்டா போய் VC++. அவன் கேட்டான் ஸ்ட்ரெயிட்டா VC++. ஸ்ட்ரெயிட்டா ஆனா ஹீரோ தான் சார், சின்ன சின்ன கேரக்டர்ல இல்ல சார். ஸோ அப்போ VC++ கோர்ஸ் முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூ டைம்ல ஃப்ரெண்டு வந்து மச்சான் காலேஜ் நம்ம வந்து போனால் நம்ம கோர்லாம் தான் போகணும், இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் போகக்கூடாது, கோர்லாம் போகணும் சொன்னோடனே சரி நம்மளும் போனால் கோர்லாம் போகணும், சாஃப்ட்வேர் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏர்செல்லேருந்து இன்டர்வியூ வருது. அப்போ வந்து ஏர்செல்ல வந்து எனக்கு கிடைச்சி போச்சு. ஓகே ஓகே. அவன் வந்து சாஃப்ட்வேர் போயிட்டான். ஸ்ரீராம் பேரு, பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகே. ஸோ அவன் சாஃப்ட்வேர் போயிட்டான். இப்போ விப்ரோ தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ he joined விப்ரோ and then I have to join ஏர்செல். ஓகே. ஏர்செல்ல கிடைச்சிருச்சு, நம்ம கோர்லயே போயிட்டோம் வந்து சொல்றான். வந்து நான் விப்ரோ போறேன், அவனுக்கு ஏர்செல்ல கிடைச்சது, அவன் வந்து எடுக்கல. அவன் வந்து அப்புறம் கேட்டு கடை போலாம். நான் நீ சொன்னதுனால நான் இங்க வந்து இல்ல அந்த கான்வர்சேஷன் வரல. ஆனா வந்து அவன் தான் வந்து என்ன வந்து சாஃப்ட்வேர் போகலாம் தடுத்தது. மேபி அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிகாம்ல தான் வந்து நான் ஒர்க் பண்ணது எல்லாமே. ஏர்செல்ல, நோக்கியால, எரிக்சன்ல ஒரு 9 இயர்ஸ் வந்து டெலிகாம்ல. ஸோ பேரலா வந்து வெப்சைட் டிசைன் பண்றது வேலை முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி நைட் ஷிஃப்டா நம்ம ப்ரிஃபர் பண்ணி எடுத்துப்போம். காலையில ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட் தான். ஓகே. ஸோ ஒன்று மார்க்கெட்டு இல்லை வெப்சைட் டிசைனு. ஸோ நமக்கு சின்ன சின்ன HTML பேஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட் நம்மளே வந்து கிரியேட் பண்ண முடியுமா? ஸோ அந்த ஸ்டாக் ஓவர் ஃப்ளோலாம் போய் எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, சர்வர் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கற்றுக்கிட்டது. ஸோ வேலை முடிஞ்சால் ப்ரௌசிங் சென்டரில் பார்க்கலாம் என்ன நீங்கள். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து ஒரு நான்லாம் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் கம்ப்யூட்டர்லாம் அங்கே ஸ்கூல் டைமில் வரும்போது சாக்ஸ் அவுத்துட்டு போவோம், இல்லைனா வைரஸ் வந்துடும். அதே அந்த கேட்டகரியிலேருந்து அந்த பசங்க நாங்களாம். ஸோ பட் அந்த எக்ஸ்போஜர் வந்து ஒரு பயங்கர ஒரு எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்ப்யூட்டரை பார்க்கும்போது ஒரு கியூரியாசிட்டி இருந்ததோ, இப்போ அதே கியூரியாசிட்டி எனக்கு வந்து அதுதான் நான் கேட்க வந்தேன். பிட்காயின்லேயே வந்தது. பட் ஆனால் வந்து ஒரு $4 இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன் நான். பட் ஆனால் எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணும்போதுல வந்து எம்டி காக்ஸ்னு ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் இருந்தது. அது எம்டி காக்ஸும் ஹேக் ஆகி போச்சு. ஸோ அதனால வந்து அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேபால் மாதிரியான மெக்கானிசமும் இல்லை. எனக்கு எவ்வளோ ரிலேபிள்னு தெரியல. நான் அதனால அப்போ விட்டுட்டேன். நம்ம ஒரு 25 காயினா ஒரு $100 வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன், இது மாதிரி வந்து பிட்காயின் ஒன்று இருக்குது, புதுசாக இருக்குது. நீங்கள் போட்டிருக்கீங்களா மார்க்கெட் கால்ஸ் பிளாக்ல இந்த மாதிரி பிட்காயின் ஒன்று இருக்கு? நான் எங்கேயும் சொல்லுறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னதோட போட்டிருந்தா நான் முதல்ல வாங்கியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபாலோவராக இருந்திருப்போம் பிளாக்ல. கண்டிப்பாக மிஸ் பண்ணி பிட்காயின்னா என்னங்கிறது வந்து 2014 போல வந்து நம்ம பேசியிருப்போம். பட் ஆனால் டிரான்சாக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பேமெண்ட், இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் ஈஸியா இருக்கு. பட் அப்போ இது ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி திருப்பி அங்க இருந்து இதை போய் வாங்குறது அப்போ ஒரு புது விஷயமா இருந்தது. பட் ஆனால் நைட்டு டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு இல்லை. ஆனால் ஏஐ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கு, கத்துக்கணும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்ட். இப்போ என்ன இருந்த கியூரியாசிட்டி இருக்கோ அதே கியூரியாசிட்டி இப்போ ஏஐல. ஆமா, அதே தான். அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்நெட்ன்ற ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் நான் 9th ஸ்டாண்டர்ட் போறேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். போய் 9th ஸ்டாண்டர்ட்ல தான் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார வைக்கிற ஒரு ஆக்சஸே கிடைக்குது. அப்போ போய் ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் பண்ணி வாரத்தில் ஒரு வாட்டி தான் இன்டர்நெட்டே ஓப்பன் பண்ணுவாங்க. அது எப்படின்னா அப்படி ஓப்பன் பண்ணால் சலுக்கு மின்னல் மாதிரி போயிடுன்ற மாதிரி. என்ன பண்ணுறீங்க இதில், நான் எப்படி இன்டர்நெட் கற்றுக்கிறதுனா இதுதான்ப்பா yahoo.com அப்படின்னு கூகுள் கூட போகலாம். அப்போதான் yahoo.com. சரிங்க, இதில் எப்படிங்க இந்த yahoo.com சம்பாதிக்கிறான்னா, நம்மள மாதிரி நிறைய பேர் yahoo.com ஓப்பன் பண்ணணும்ல, ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணால் அவனுக்கு 10 ரூபா போகணும்னு சொல்லி கொடுத்தான். அவ்வளோ டுபாகூர் டீச்சர் கிட்ட தான் நான் இன்டர்நெட்டே கற்றுக்கிட்டேன்.
அதுக்கப்புறமா தான் தெரியுது அது ஒரு சர்ச் இன்ஜின், இது பின்னாடி இவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம். பட் அதுவே நம்மளுக்கு அந்த டைமில் ஒரு பயங்கர கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஏஐ வந்து பயங்கரமான ஒரு, ஏன்னா நமக்கு தெரியுது சின்ன சின்ன விஷயம்லாம் பயங்கரமாக சேஞ்ச் ஆகுது. என்னால் ஒரு 10 ஹவர் இருக்கிற டாஸ்க்கை அது 2 நிமிஷத்தில் பண்ணி கொடுக்குதுன்ற மாதிரி. ஸோ டு ஸ்டார்ட் வித் ஏஐ அஸ் அ ட்ரேடராக நிறைய பேருக்கு ஏஐல இருக்கிற ஒரு மித் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, நான் எனக்கு ட்ரேடிங்க்கும் இந்த ஏஐக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏஐல அப்படி இல்லை, ஏஐ இதுதான் ஏஐனா என்ன சொல்லுவீங்க? ஸோ பெரிய மித்துன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி நான் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதே மித்து தான் அது. இன்டர்நெட்லேயே அந்த மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. நான் ஏஐ யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன், ஏஐ யூஸ் பண்ணி நான் வந்து ட்ரேடிங் உள்ள ஸ்ட்ராட்டஜி பண்ணேன் 1300%, 4560%. ஸோ ஒரு ஏஐங்கிறது ஒரு டிஜிட்டல் பிரெயின் தான். டிஜிட்டல் பிரெயின் என்ன லார்ஜர் கம்ப்யூட்டர், அப்படி தான் இலியாஸ் சுட்ஸ்நேக்கர் வந்து சொல்லுவார். இலியாஸ்ங்கிறது வந்து ஹீ இஸ் ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர் ஆஃப் OpenAI. நவ் ஹி ஹேஸ் இஸ் ஓன் வெஞ்சர். அப்போ சாம் ஆல்ட்மன் இருக்கு கிடையாது? சாம் ஆல்ட்மன் ஆல்சோ ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர். ஸோ அவங்க ஃபவுண்டேஷனல் டீமில் வந்து ஒன் ஆஃப் த இவர் தான் வந்து இலியாஸ் சுட்ஸ்நேக்கர். ஓகே ஓகே. ஸோ ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ட்ரெயின் த இமேஜஸ். ஸோ ஒரு கேட்டா டாகா சொன்ன அலெக்ஸ்நெட்னு ஒரு இமேஜ்நெட்னு ஒரு காம்படிஷன் வருது. அதில் வந்து they are creating a product called AlexNet. ஓகே. ஃபர்ஸ்ட் மிஷின் லேர்னிங் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஐ மீன் ஃபர்ஸ்ட் they are training on GPUs. அப்போ தான் ஃபர்ஸ்ட் GPUs யூஸ் பண்ணி மில்லியன் இமேஜஸில் ட்ரெயின் பண்ணி அது கேட்டா டாகா அப்படிங்கிற மாதிரியான மிஷின் லேர்னிங் பண்ணுறாங்க. அதுதான் டீப் லேர்னிங்னு சொல்லுவாங்க கூகுளில். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுடைய லைஃப்பில் வந்து என்னென்ன மிஷின் லேர்னிங்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். மிஷின் லேர்னிங் அப்ளிகேஷன் டக்குன்னு கேட்டேன் சொல்கிறது. எனக்கு தெரிஞ்ச 4 டூல்லே 4 ஒன்று ChatGPT, இன்னொன்று கிளாடு. இது 2 தான். இதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து மிஷின் லேர்னிங் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி லைஃப்லையுமே. அப்படிங்களா? ஆமாம். நீங்க யூஸ் பண்ற கூகுள் சர்ச் மிஷின் லேர்னிங் தான். கூகுள் சர்ச் நான் போட்டேனே கீழ வரும். நீங்க யூஸ் பண்ற Facebook மிஷின் லேர்னிங் டூல் தான். ஓகே ஓகே. நீங்க யூஸ் பண்ற ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து மிஷின் லேர்னிங் தான். நீங்க யூஸ் பண்ற கூகுள் மேப்ஸ் மிஷின் லேர்னிங் தான். ஓகே. சோ ஒரு பாயிண்ட் A ல இருந்து B வரைக்கும் நீங்க போறீங்கன்னா எவ்வளவு நிமிஷத்துல போறீங்க, என்ன டிராஃபிக் கண்டிஷன், எவ்வளவு நேரத்துல சர்ச் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வந்து அப்பவே வந்துரும். ஓகே. நீங்க மொபைல்ல டைப் பண்ற ஆட்டோ கம்ப்ளீட் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. அது வந்து மிஷின் லேர்னிங். ஓகே. நீங்க புரோக்கர் அப்ளிகேஷன்ல உள்ள லாகின் பண்ணும்போதுல வந்து ஃபேஸ் டிடெக்ட் பண்ணுது இல்லையா? அது ஒரு மிஷின் லேர்னிங் அப்ளிகேஷன். ஓகே ஓகே. யூடியூப் மிஷின் லேர்னிங் அப்ளிகேஷன். உங்களுக்கு நீங்க என்ன பார்க்கணும் as a யூசர், நீங்க என்ன பார்க்கணும்ங்கற டிசைட் பண்றது யூடியூப் தான் ஃபர்ஸ்ட். நீங்க ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் எல்லாமே மிஷின் லேர்னிங் அப்ளிகேஷன் தான். ஸோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலே எல்லா மிஷின் லேர்னிங் டூல்ஸும் வந்து ஆன் டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம் நம்ம. ஓகே. இப்போ சடனாக அதுக்குன்னு ஒரு வெப்சைட்டு, ஒரு அப்ளிகேஷன் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் பம்பார்ட் ஆகிற மாதிரி தெரியுது நிறைய பேருக்கு. ஓகே ஓகே. ஸோ ஏஐ பேஸ்ட் ட்ரேடிங் சொல்லும் போதுலே வந்து அது வந்து இலியாஸ் சொன்ன மாதிரி வந்து இட்ஸ் அ டிஜிட்டல் பிரெயின் இன் அ லார்ஜர் கம்ப்யூட்டர். ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ ஒரு ஹியூமன் கான்வர்சேஷனை அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதால் வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண முடியுமானா அது வந்து இட்ஸ் ட்ரெயின் ஆன் த கம்ப்ளீட் இன்டர்நெட் டேட்டாவில் வந்து ட்ரெயின் ஆனது தான் வந்து ஏஐ. ஸோ அதோடைய நாலேஜ் வச்சு இட் கேன் கனெக்ட் த டாட்ஸ். அது இட்ஸ் அ பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் மிஷின் சொல்லுவோம். நம்ம பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் மிஷின்னா நம்ம அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரியான பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வெல்த் எக்ஸ்போ ஈவெண்ட் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ வந்து அசோக் கேட்டார், எனக்கு வந்து ஸ்பீச் ரெடி பண்ணணும், ஏதாவது பண்ண முடியுமா ஏஐ யூஸ் பண்ணி, ChatGPT யூஸ் பண்ணி. நான் வந்து ஃபஸ்ட்டு போனேன், வெல்த் எக்ஸ்போடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்தேன். வெல்த் எக்ஸ்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் வெல்த் எக்ஸ்போ எங்கே நடக்குது, அண்ணா சானிட்டோரியமில் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்க, 1000 1200 வரைக்கும். ஸோ அந்த இமேஜை வந்து நம்ம கொடுத்த உடனே இட் இஸ் ஏபிள் டு ரெக்கக்னைஸ், ஏபிள் டு கனெக்ட் த டாட்ஸ். ஸோ ஓகே, அண்ணா சென்ட்ரியம் சென்னையில் நடக்குது. ஸோ அப்போ வந்து அந்த பீப்புளை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதுல வந்து இட் இஸ் ரைட்டிங் அ ஸ்பீச். இட் இஸ் ஏபிள் டு கனெக்ட் த டாட்ஸ் பேசிக்லி. ஸோ சென்னையில் அப்போ வந்து இட்ஸ் கிரீட்டிங் த பீப்புள் வித் வணக்கம் சென்னை, அப்படி தான் வந்து அந்த கான்வர்சேஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது பேசிக்கலாக நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து இட் இஸ் ஏபிள் டு கனெக்ட் த டாட்ஸ். நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்கன்னா அதால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டீட்டெயில்டாக அது கிட்ட கொடுக்குறீங்களோ இட் வில் பி ஏபிள். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு வேலையை சொல்கிறீங்க, எனக்கு இந்த வேலையை பண்ணணும், இதுதான் மேட்ரு அப்படின்னு சொன்னிட்டீங்கன்னா அவங்க அந்த எக்ஸ்பர்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்களோ அதே வேலையை தான் வந்து ChatGPTயும் பண்ண போகுது. எனக்கு இந்த மாதிரியான இன்புட், எனக்கு இந்த மாதிரியான அவுட்புட் வேணும், எனக்கு இதுதான் இன்ஃபர்மேஷன்ஸு, இந்த கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீ வந்து கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான், நம்மளோட எக்ஸ்பர்டைஸ், நம்மளோட ஹியூமன் எக்ஸ்பர்டைஸ் வச்சு நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்தா தான் அது வந்து கனெக்ட் பண்ணி நம்ம. ஆனால் அவுட்புட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1x எதிர்பார்த்து வரோம் அப்படின்னா வந்து அது 5x 10x வந்து டெலிவர் பண்ணுவது.
ஸோ அதில் தான் வந்து எனக்கு வந்து ரொம்பவும் வந்து எக்ஸைட் ஆகிற விஷயம். இப்போ இருக்கிற ஏஐலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இமேஜ் தான் டெக்ஸ்ட் தான் கொடுக்கணும், இமேஜ் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ பிடிஎஃப் எடுத்துக்கலாம், டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம். நீங்களே ஆல்ரெடி எக்ஸல்லாம் வந்து கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ எக்ஸல் கொடுக்க முடியும், வீடியோவை இன்புட்டாக கொடுக்க முடியும், ஆடியோ இன்புட்டாக கொடுக்க முடியும். ஸோ அவுட்புட்டும் வந்து டெக்ஸ்ட்டாக வரணும்னு அவசியம் கிடையாது. அவுட்புட்டும் வந்து டெக்ஸ்ட்டாக வருது, இல்லை சாட்டாக வருது, இல்லை வந்து இப்போ இருக்க லேட்டஸ்ட் வந்து இமேஜாக வருது. நீங்கள் இமேஜ் கொடுத்தா இமேஜாக வருது, இமேஜ் கொடுத்தா வீடியோவாக வருது, வீடியோவாக கொடுத்தா வீடியோவாக வருது. இப்போ ரீசெண்டாக வந்து கூகுள் வியோ 3 வீடியோவும் வருது, ஆடியோவும் வருது, எமோஷன்ஸோட வருது, லாங்குவேஜ் பேரியர் கூட இல்லை அதில். ஆமாம். ஸோ இப்போ ஒரு ட்ரேடர் ராஜேந்திரன், அவங்களுக்கு வந்து கோடிங் தெரியாது, ட்ரேடிங் தெரியும், ஓகேங்களா? இப்போது ஆமி புரோக்கர் இருந்த டைமில் எப்படின்னா, நான் எப்படியாவது ஏஎஃப்எல் கற்றுப்பேன். அந்த ஏஎஃப்எல் கற்றுக்கிட்டு என்னால் நிறைய ஈஸியாக பேக் டெஸ்ட் பண்ண முடியும். ஆமி புரோக்கர் ரொம்ப ஃபாஸ்ட்டு, பைத்தானாவது கொஞ்சம் டைம் எடுக்குது, இது ரொம்ப ஃபாஸ்ட்டு. டக்குன்னு ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆஃப் டேட்டாவை இமீடியட்டாக பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு ரிசல்ட் ஒர்க் அவுட் ஆகாதான்னு நமக்கு தெரியும். பட் ஆனால் அதுக்கு எனக்கு ஏஎஃப்எல் தெரியணும், அது ஒரு கம்ப்ளீட் ஒரு பேரியராக இருந்தது. இப்போது அதே விஷயத்தை நான் ஒரு விஷயத்தை பேக் டெஸ்ட் பண்ணணுன்னா, இப்போ எனக்கு மல்டிபிள் டூல்ஸ் இருக்குன்னா, நீங்கள் விச் ஒன் வுட் யூ ரெக்கமெண்ட்? எனக்கு எது கோடிங்கே தெரியாத ஒரு ஆளுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டூலில் போயிட்டு இந்த டேட்டாவை கொடுத்து நீ இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா ஏஎஃப்எல் பண்ணுறது, ஆமி புரோக்கர் பண்ணுற அத்தனையும் இது பண்ணும் அப்படின்னா எதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? 2 டூல் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன்று வந்து பைன்ஸ்கிரிப்ட், சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி நம்ம வந்து பைன்ஸ்கிரிப்டில் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பைத்தானில் இன்னும் அதோட ஈஸியாகவே பண்ண முடியும். ஆமி புரோக்கரும் பண்ணும், பட் ஆனால் வந்து நிறைய எரர்ஸ் வரும். என்ன விஷயம்னா வந்து இந்த சாட்ஜிபிடியுமே வந்து டீப் லேர்னிங் மாதிரியான மாடல் தான். இப்போ கூகுள் சர்ச், யூடியூப் எப்படி சொன்னோமோ அது எல்லாமே டீப் லேர்னிங். டீப் லேர்னிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஹியூமன் பிரெயின்ஸில் வந்து 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த சாட்ஜிபிடியாக இருக்கட்டும், இல்லை கூகுள் சர்ச்சாக இருக்கட்டும், இட் இஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் நியூரான்ஸ். ஸோ சாட்ஜிபிடியில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி தான் வந்து ஐ மீன் இட்ஸ் ஒன் ஜைஜாண்டிக் டிஜிட்டல் பிரெயின், அதை தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த ஹியூமன் பிரெயின் எப்படி திங்க் பண்ணுமோ, நம்மளால எப்படி டாட்ஸை கனெக்ட் பண்ண முடியுமோ அதாலையும் கனெக்ட் பண்ண முடியும். நம்மளோட நம்ம பார்க்காத பேட்டர்னை கூட அதால் பார்க்க முடியும். ஓகே. ஸோ அப்போ அந்த சாட்ஜிபிடியில் நான் எனக்கு பைன்ஸ்கிரிப்ட் தெரியாது, பைத்தானும் தெரியாது. ஸோ நான் சாட்ஜிபிடியில் போய் என்கிட்ட அந்த ப்ராம்ப்ட் கொடுத்து அது ஒரு பைன்ஸ்கிரிப்ட் கொடுக்குதுன்னா, இப்போ எப்படி இருக்குன்னா, சில பேருக்கு இது என்னயா கன் எடுக்க சொன்னால் பன் எடுக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் போய் ப்ராம்ப்ட் கொடுத்தா கூட அது கொண்டு போய் காப்பி பேஸ்ட் பண்ணால் எரர் வருது. அது ஒரு சின்ன சின்டாக்ஸ் எரராக இருக்கும். ஆனால் எனக்கு கோடிங் தெரியாததுனால நான் கம்மா கொஞ்சம் தள்ளி போட்டிருப்பேன், இல்லை ஸ்பேஸ் கொஞ்சம் தள்ளி போட்டிருப்பேன், அது எரர் வருது. ஸோ நான் கொடுத்ததை இது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் எப்படி கரெக்ட்? அதாவது ஹியூமன் இந்த லூப் சொல்லுவாங்க, HITL. ஓகே. அதாவது மிஷின் லேர்னிங்கில் ஒரு கான்செப்ட் ஹியூமன் இந்த லூப்பு. ஒரு ஹியூமனோட எக்ஸ்பர்டைஸை மிஷினோட எக்ஸ்பர்டைஸும் சேரும்போது தான் வந்து அது வந்து ஹியூமன் இந்த லூப். ஒரு ஹியூமன் வந்து ஆல்வேஸ் இட் ஹேஸ் டு பி இந்த லூப். அவங்களோட எக்ஸ்பர்டைஸை வந்து அவங்க எக்ஸ்பர்டைஸோட ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது, உதாரணத்துக்கு பைன்ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து முன்னேன்னா வந்து நான் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண முடியும், கோடராக இருந்தால் மட்டும்தான் வந்து ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண முடியும்னது. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்போவும் உங்களுக்கு வந்து கோடிங் தெரியணும், பட் ஆனால் அவ்வளோவா தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்டாக்ஸ்னா எப்படி இருக்கும், ஒரு ப்ரோக்ராமிங்னா எப்படி இருக்கும், ஒரு சின்ன ஒரு பைன்ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். எங்கே எரர் வந்தால் எப்படி சமாளிக்கணும், அந்த அளவுக்கு எரர் தெரிஞ்சால் போதும். நம்மளால் வந்து முன்ன வந்து ஒரு 3 மணி நேரம் எடுத்து மாங்கு உட்காந்து கோட் பண்ணுறத வந்து இப்போ வந்து 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு விஷயத்த சொன்னால் மட்டும் போதும். ப்ளஸ் எப்போல்லாம் வேணுமோ அதுக்கு எல்லா நாலேஜும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நமக்கே புரிய வரும், நமக்கு அதுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லைன்னு தெரிய வரும்போது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும், ஒரு ஒர்க்கிங் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா அது ஓகே இதுதான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இட் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் தென் அதால் வந்து நீங்கள் கேட்ட மாதிரியான அவுட்புட்டை வந்து ஃபாஸ்ட்டாகவே கொடுத்துடும் அது. ஓகே. ஸோ இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து பேசிக் கோடிங் கூட தெரியாது, பட் ஐ கேன் இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு வேணும், அஸ் அ ட்ரேடிங் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வேணும்னு சொல்லி கொடுத்துட்றேன். பட் எனிவேஸ் இந்த பேசிக் சின்டாக்ஸ் எல்லாம் ஏஐக்கும் தெரியுன்றது தானே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ஏஐக்கு தெரியும், பட் ஆனால் வந்து சில இடத்துல வந்து ஹலுசினேட் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து ஆமி புரோக்கரில் வந்து நம்ம கிரீன் கலரில் வந்து ஒரு இஎம்ஐ வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து அது கொடுத்துரும், இஎம்ஐ கொடுத்துரும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு மெஜெண்டான ஒரு கலரை கொண்டு வருது. அது எங்கேருந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து ட்ரேடிங் வியூவில் இருக்குது, ஒருவேளை ஆமி புரோக்கர்லாம் இருக்குங்கிற ஒரு அந்த ஹலுசினேஷனில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக கொடுத்துருது. ஆனால் ஆமி புரோக்கர் சொல்லுது மெஜெண்டான ஒரு கலரே கிடையாதுங்க, ரைட்? இல்லை வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆமி ட்ரேடிங்கில் இருக்குது, அதே ஃபங்க்ஷன் வந்து ஆமி புரோக்கர்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு வந்து வருது, ரைட்? அந்த ஹலுசினேஷன் வந்து இருக்கிறதுனால எனக்கு நான் கேட்ட அவுட்புட் கிடைக்கலையே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஆமி புரோக்கரோட எக்ஸ்பர்டைஸ் வந்து கொஞ்சம் இருக்கணும். உங்களுக்கு அந்த பேசிக்காக வந்து ஓகே
கலர் மெஜெண்டா வந்து வராது, நீ வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது கலர் மெஜெண்டா கோட் வந்து கொடுக்காத, இல்லை வந்து இதுதான் ஸ்டாண்டர்ட் கலர் ஆமி ப்ரோக்கரில், இந்த கலர் மட்டும் நீ வந்து யூஸ் பண்ணி இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணு, இல்லை இந்த ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து as I said it's a pattern recognition machine, so it can recognize the pattern and நம்ம வந்து ஒரு கரெக்டான ப்ராம்ப்ட் அதுக்கு வந்து எப்படி வந்து அதோட கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு டெவலப்பர் கூட கம்யூனிகேட் எப்படி பண்ணுவீங்களோ, அவர் வந்து கலர் மெஜெண்டான்னு போடுறாரு, எப்பா கலர் மெஜெண்டா வராதுப்பா, நீ வந்து கலர் மெஜெண்டாவை தூக்கிட்டு வேறு ஸ்டாண்டர்ட் கலர் போடு, இல்லைன்னா க்ரீன் போடு, ரெட் போடு, இதெல்லாம் வந்து ஆமி ப்ரோக்கரில் சப்போர்ட் பண்ணும். இதே விஷயத்தை வந்து தான் நம்ம வந்து ஏஐ கிட்ட சொல்ல போகிறோம். சொல்லி வந்து நமக்கு தேவையானதை நம்ம வந்து வாங்கிக்க போகிறோம். நம்ம எப்படி ஒரு ஹியூமன் கிட்ட கான்வர்சேஷன் பண்ணுறோமோ, ஒரு ஃப்ரெண்டு கூடயோ, ஒரு கொலீக்ஸ் கூடயோ, ஒரு டெவலப்பர் கூடயோ எப்படி வந்து நம்ம வந்து கான்வர்சேஷன் பண்ணுறோமோ அதே அளவுக்கு கான்வர்சேஷன் பண்ணாலே வந்து நமக்கு கேட்ட அவுட்புட் வந்து கிடச்சிடும். இவ்வளோதான் பேசிக்ஸ், இதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். பர்ஃபெக்ட். 10 years பிஃபோர் நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடிங் ரிலேட்டடான ஒரு விஷயத்தில் பற்றி ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோமே, அதுக்கு நான் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், பட் இப்போ திரும்பி பார்த்தா அது ரெலவெண்ட்டே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிருக்கீங்களா? சூப்பர் ட்ரெண்டே வந்து நான் யூஸ் பண்ணலனா கூட இட் ஹெல்ப் மீ டு மூவ் த நெக்ஸ்ட் லெவல். அடுத்து என்னென்ன அந்த கியூரியாசிட்டியில் வந்து மூவ் பண்ணி தான் போயிருக்கோமே தவிர்த்து வந்து அதனால் எனக்கு வந்து எனக்கு சூப்பர் ட்ரெண்ட் எனக்கு கேட்டிங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. மேபி வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வந்து ஸ்பாட் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கே தவிர வந்து நான் என்னோட ரியல் லைஃப்பில் சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணது கிடையாது. பட் ஆனால் அதனால் நம்ம கற்றுக்கிட்டது அடுத்த லெவலுக்கு அதை விட அது பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிற அந்த திங்கிங் வந்து இருந்ததுனால வந்து இட் இஸ் அ கண்டினியூஸ் ஜேர்னி தான். ஓகே 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 ஓகே. நீங்கள் எப்போ வேலையை விட்டீங்க? 2014 போல். ஏதாவது ஒரு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்னன்னு சொல்லி வேலையை விட்டீங்க? அப்போ உங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு? ஆமாம், எனக்கு 2011 போல் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ கல்யாணம் ஆகும்போதுலேயே வந்து நான் சொல்லியிருந்தேன் எப்போனாலும் நான் வேலையை விடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் வேலையை விடுவேன்னு சொன்னீங்க? ஆமாம். ஸோ அப்போ நீ ப்ராப்ளம் பண்ணு, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஓகே. ஸோ ஆனால் டைம் எடுத்து பண்ணுவோம். இப்போ இமீடியட்டாக வந்து கல்யாணம் ஆகும்போதுலேயே வந்து ஷி நோஸ் தட் ஐ டூ இன் கொஞ்சம் பைத்தியக்காரன் தான் இவன் எப்போனாலும் என்ன செய்வான், அதனால நம்ம அவங்க ப்ரிப்பேர் பைத்தியக்காரன். ஓகே 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 ஓகே. ஸோ 2014 நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க நான் வேலையை விட்டுறேன் அப்படின்ட்டு? இல்லை, அப்போ என்னென்னா வந்து ஒரு 2012 போல் வந்து அப்போ தான் வந்து சூப்பர் ட்ரெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட்டில் ரன் பண்ண ஆரம்பிக்கிறோம். சைட் டிராஃபிக் இஸ் ஆல்சோ ஸ்டார்டட் இம்ப்ரூவைசிங். ஸோ ஒரு 1 million 2 million வியூவர்ஸ். இப்போ எப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இருக்காங்களோ அப்போ பிளாகர்ஸ், அப்போ யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிடையாது. ஸோ அதனால வந்து நம்ம ஏன் வந்து ட்ரேடிங்குமே ஃபுல் டைமாக எடுக்கலாம், ப்ளஸ் வந்து நம்ம மார்க்கெட் கால்ஸே வந்து மணி கண்ட்ரோல் லெவலில் வந்து அப்போ மணி கண்ட்ரோல் தான் நமக்கு ஃபேமஸ்னா மணி கண்ட்ரோல் தான், மணி கண்ட்ரோல் லெவலையும் வந்து கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி இருந்தது. ஸோ அப்போ அந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அந்த மாதிரியான இடத்துலையும் போய் வந்து கொஞ்சம் மூக்கு நுழைச்சி என்னன்னு பார்க்குறது. ஸோ அதனால் சரி ரைட் நம்ம என்ன தான் பார்ப்போமேன்னு சொல்லி வெளியில் வந்தது தான். சரி ட்ரேடிங்கும் பண்ணுவோம், பேரலாக வந்து வெப்சைட்டும் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு இன்னும் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் பண்ணோம். ஆனால் ரியல் லைஃப் வந்து ரொம்ப கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ ஏஐ இருக்குது, அப்போ இன்னும் வந்து மேனுவலாக எதுவாக இருந்தாலும் உட்காந்து டெவலப் பண்ணணும். இப்போ நிறையா அப்ளிகேஷன்லாம் வந்துருச்சு, ரியாக்ட், ஆங்குலர், அது இதுன்னு வந்துருச்சு. முன்னே வந்து அப்போ தான் மொபைல் அப்ளிகேஷனே வந்து ஸ்டார்ட் ஆகிற காலம். ஸோ நினச்ச அளவுக்கு வந்து அவ்வளோ ப்ராக்டிக்கலாக இல்லை, நிறைய சேலஞ்சஸ், நிறைய லேர்னிங்கும் இருந்தது. அப்போ தான் வந்து பைத்தானை வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். அவ்வளோ எஃபெக்டிவாலாம் யூஸ் பண்ணது கிடையாது அன்லஸ் ChatGPT வர்ற வரைக்கும். அது வரைக்கும் பைத்தான்னா என்னன்னு தெரியும், கொஞ்சம் அப்பப்போ வந்து போய் பார்த்துட்டு வர்றது, அவ்வளோதான். ஸோ அவ்வளோ ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஃப்ளூயண்ட்டாக போனது கிடையாது. ஓகே. ஒன்ஸ் நீங்கள் குவிட் பண்ணிட்டீங்க, குவிட் பண்ணதுக்கப்புறம் ஒய்ஃப் பார்த்துக்கிறேன், நீ கண்டினியூ டு ஃபோக்கஸ் ஆன்ட்டாங்களே, அந்த சப்போர்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நினைக்கிறீங்க? இன் கேஸ் இஃப் சம் ஒன் who wants to get into ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு ஏஐ பர்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஏன்னா சப்போர்ட்டிவ் ஸ்பவுஸ் இல்லைன்னா நம்ம ஃபோக்கஸே பண்ண முடியாது இல்லை எக்ஸிஸ்டிங் ஒர்க்கில். ஆமாம், கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட்டு வந்து தேவை, அதுவும் ஒய்ஃப் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இல்லைனா வந்து ஒரு டிஃபிகல்ட்டான டைம்ஸ் வரும்போதில் வந்து somebody has to be emotionally you have to back off. போயிட்டு அட்லீஸ்ட் சாஞ்சிட்டு அழுறதுக்காக ஒரு ஆள் வேணும். ஐயோ என்ன இது என்னவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த ஜோன் உங்களுக்கு நடந்துருக்குதா? எனக்கு அடிக்கடி அந்த ஜோன்லாம் நான் வேலையை விட்ட டைம்ல நடக்கும். ஐயோ இதை போய் பண்ண நான் இவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண இது ஒர்க் ஆகல, ஒன்றும் ஃப்ரீயாக சரியாயிரும் கண்டிப்பாக அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்தால் தான் வந்து அடுத்து என்ன புதுசாக பண்ணணுங்கிற திங்கிங்கே இருக்கும். அது எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்துருக்குது. எல்லாம் இன்க்ளூடிங் ஓப்பன் ஆல்கோ ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அந்த ஸ்டேஜ் வந்து என்னடா அடுத்து என்ன தான் பண்ண போகிறோம், கரெக்ட், அந்த ஸ்டேஜ் வரும்போதுல வந்து சரி அடுத்து எதாவது புதுசாக பண்ணுவோம், என்ன பண்ணலாம், நமக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கோம், இதை வச்சு என்னத்தை பண்ண முடியும், புதுசாக என்ன மார்க்கெட்டில் வந்திருக்கு,
ரைட். தட் ஆல்வேஸ் த டிரைவிங் ஃபேக்டர். அதுதான் ஹியூமனையும் ஏஐயும் டிஃபரன்ஷியேட் பண்ணுது. நமக்கு மோட்டிவேஷன் உண்டு, ஏஐக்கு மோட்டிவேஷன் கிடையாது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கிரியேட்டிங் ட்ரேடிங் சிஸ்டத்தை பேக் டெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு பீரியடில் நிறைய பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒருத்தவங்க புதுசாக இப்போது ஒரு ஹைபோதசிஸ், ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை வச்சு அவங்க பேக் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு அப்ரோச் வச்சுருக்கீங்களா நீங்கள்? ஐடியாலேருந்து ஒரு பேக் டெஸ்டிங் சும்மா ஒரு லேமன் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா திஸ் இஸ் வாட் how you can go அப்படின்னா எல்லாருக்கும் இருக்க அதே ஜெனரிக் ஐடியா தான். நமக்கு ஒரு எப்படினாலும் எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும், நம்ம இப்படி பண்ணி பார்த்தா என்ன அப்படிங்கிறது. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு ரூல் தான். எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும், எவ்வளோ பைசா அலோகேட் பண்ணணும், நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், என்ன ரிஸ்க். ஸோ இந்த ஐடியா வந்து கோடிங் பண்ணணும்னா முன்னே வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. ஸோ அமி ப்ரோக்கரோ இல்லை பைத்தானோ இல்லை வந்து ட்ரேடிங் வியூவோ இதுதான் வந்து இப்போவும் வந்து இந்த டூல் தான் பிரதானமாக யூஸ் பண்ணுறாங்க மக்கள். ஸோ அந்த கோடிங் பண்ணுறதுக்கு இப்போ ஏஐ யூஸ் பண்ணி பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அந்த கோடிங் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேக் டெஸ்டிங், அது வந்து பழைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்கு, லாஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸாக எப்படி ஒர்க் ஆகிருக்கு. நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, ஒரு 6 மாதம் வந்து டெஸ்ட் பண்ணால் போதும், கிடைக்கிற டேட்டா வச்சு டெஸ்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் நீங்களுமே அந்த ஸ்டேஜை கண்டிப்பாக கிராஸ் பண்ணியிருப்பீங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு நம்மளுமே ஃபஸ்ட்டு கிடைக்கும் போதில் ஒரு 6 மாதம் தான் டேட்டா கிடைக்கும். பட் ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டைம் தெரியும் வந்து அது வந்து ஒரு அந்த மார்க்கெட்டில் புல் மார்க்கெட் ட்ரெண்ட் இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் அது நல்லா ஒர்க் ஆகிட்டா இருக்கும். ஆனால் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வரும்போதில் அது ஒரு மார்க்கெட் ரெஜிம் ஸ்விட்சிங்னு சொல்லுவாங்க. அந்த ரெஜிம் ஸ்விட்ச் ஆகும்போதில் அது வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ அதனால் நமக்கு ஒரு டெஸ்ட் பண்ணும்போதுலேயே வந்து ஒரு பெரிய டேட்டாவை எடுத்து டெஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பேக் டெஸ்டிங்னு கற்றுப்போம். அப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டோம். பட் ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி வந்து ஃபைன் டியூன் பண்ணுறது, ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எப்படி நம்ம டிவியில் வந்து வால்யூமை கூட்டலாம் குறைக்கலாமோ அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லேயும் நம்ம பேராமீட்டர் வந்து ஏற்ற இறக்க எந்த பேராமீட்டர் வந்து நல்ல பேராமீட்டர் அப்படி பண்ண நம்ம கர்வ் ஃபிட் பண்ணிட மாட்டோமா? கண்டிப்பாக. ஸோ அதை பிகினர் லெவல் பார்க்கும்போதுல வந்து ஃபஸ்ட்டு அதுதான் வந்து நமக்கு வந்து லேர்னிங் கர்வ். ஸோ ஓகே, ஒரு ஆப்டிமைசேஷன்னா என்னன்னு கற்றுக்கிறதுக்கு, ஓகே என்ன பண்ணக்கூடாதுன்றது போய் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் கை வைக்கக்கூடாது. ஏன்னா அதுவும் இந்த அமி ப்ரோக்கர் ஆப்டிமைசேஷன்லாம் சம்மக்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஆப்டிமைசேஷன் யூஸே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, யூஸ் பண்ணலாம். ஓகே. பட் ஆனால் வந்து வாக் ஃபார்வர்ட் டெஸ்டிங்கும் மாண்டே கார்லயும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அடுத்த லெவல், அதாவது நான் வந்து பண்ணது வந்து கர்வ் ஃபிட் இல்லை, நான் பண்ண ஆப்டிமைசேஷன் ஓகே தான். பட் ஆனால் ஈவன் மெஷின் லேர்னிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் இருக்குது. நீங்கள் எடுத்த ChatGPTமே எடுத்தீங்கன்னா கூட ஃபஸ்ட் வந்து 4.0 4.41 ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதையே ஃபைன் டியூன் பண்ணி அதே மிஷின் லேர்னிங் ப்ராடக்ட்டை அதையே ஃபைன் டியூன் பண்ணி 4.1 இதோட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ்டு, இன்னும் நல்லா மோர் தேன் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இது வரும். ஸோ அது மிஷின் லேர்னிங்லேயும் இருக்குது, நம்ம ட்ரேடிங் சிஸ்டம் ப்ராசஸ்லையும் இருக்குது, அது எல்லா டிசைன்லேயும் இருக்குது. எல்லா இன்ஜினியரிங் டிசைன்லேயும் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு, அதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு they will optimize the parameters. எந்த பேராமீட்டர் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும், அது எல்லா இன்ஜினியரிங் டிசைன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ்லையும் அந்த ஆப்டிமேஷன் ப்ராசஸ் மாண்டே கார்லோ எல்லாமே உண்டு அங்கேயுமே. ஓவர் த இயர்ஸில் நீங்கள் நிறைய விஷயம் எவால்வ் ஆகி பார்க்கும்போது இந்த ஸ்பெசிஃபிக்காகவே வந்து 2018-19 வித் இந்தியாவில் ட்ரேடிங் ரிலேட்டடாக பார்க்கும்போது இந்த ஈஸி டு பேக் டெஸ்ட் ஒன்று வருது. அது வரைக்கும் பேக் டெஸ்ட்ன்ற ஒன்றே இல்லை. ஸ்டாக் மார்க் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க் நிதிஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஆல்கோ டெஸ்ட் வருது, அப்புறம் ட்ரேட் ஒவ்வொன்றா வரும்போது அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அந்த டைமில் இதை பார்க்கும்போது உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தது? முதல்ல வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்பயர் ஆகி ஆல்கோ ப்ராடக்ட் வந்து பார்க்குறேன்னா வந்து ஹவ் யூ ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. அருள்மொழி நேற்று கூட வந்து மீட் பண்ண நான் சான்ஸ் கிடச்சிது மதனோட. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் தான் அவர் ஃபஸ்ட்டு ஜீரோதா வந்து ஏபி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அவரும் சாக்ஸ் 2 பேரும் சேர்ந்து சொக்கலிங்கம் நினைக்கிறேன். அவர் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அவரோட ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம், ஜீரோதா யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுறது. அப்போ அப்ஸ்டாக்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க 2017 போல். ஜீரோதா முடிச்சுட்டு அப்ஸ்டாக்ஸ் வந்து 2017 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ப்ரோக்கர் வந்து ஏபிஐ பற்றி கண்டுக்கவே இல்லை, அவங்களோட அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் தெரியல. கோவிட் போல தான் வந்து அலேஸ் ப்ளூ எல்லா ப்ரோக்கரும் லைனாக ஃபயர்ஸ் எல்லா ப்ரோக்கரும் வந்து தன்னு அவங்க ஸ்டார்ட் பண்ண. இப்போலாம் ப்ரோக்கர் ஸ்டார்ட் ஆகும் போதுலேயே வந்து ஏபிஐ மேண்டேட்ரி, அப்போ சூப்பர் ட்ரெண்ட் எப்படி மேண்டேட்ரி, இப்போ ஏபிஐ இல்லைன்னா அவங்க அக்கௌண்ட்டே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் 2017 ஓகே அப்ஸ்டாக்ஸ் அப்ரோச் பண்ணி நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது, ஸோ தே அவுட் ரீச்சிங் எவ்ரிபடி, நம்மளுக்கும் கேட்டாங்க. ஸோ நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ ஓகே நம்ம அப்போ தான் ஃபஸ்ட்டு ஏபிஐனா என்ன, நம்ம டீமோட அப்போ ஒரு டீம் இருந்தாங்க, சின்ன டெவலப்மெண்ட் டீமு.
எல்லாமே ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ளஸ் சில சப்போர்ட்டும் என்னோட பழைய பார்ட்னர் வந்து பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு குட்டி EXE டெர்மினல் மாதிரி ரிலீஸ் பண்ணோம் அப்போது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த 2018 போல் வந்து நானும் என்னோட பழைய பார்ட்னரும் வந்து நம்ம ஏன் வெப் பேஸ் போகக்கூடாது, EXE வந்து இட் இஸ் கெட்டிங் ஆல்மோஸ்ட் லைக் அவுடேட்டட் தான், எல்லாருமே கைட்டு அந்த மாதிரி மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே வெப் மொபைல் அப்படின்னு போகும்போதுல சரி நம்மளும் வந்து நம்ம வெப்பில் போகலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன வந்து EXEல பண்ணமோ அதையே வந்து வி ஸ்டார்டட் ரெப்ளிகேட்டிங் இன் வெப்பில் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னா ஃபஸ்ட்டு வந்து EXEல பண்ணும்போது வெறும் AMI ப்ரோக்கரோட மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ வெப்புக்கும் போதில் வந்து நம்ம AMI ப்ரோக்கரும் கனெக்ட் பண்ண முடிஞ்சது, ட்ரேடிங் வியூவும் கனெக்ட் பண்ண முடிஞ்சது, ஒரு பைத்தனும் கனெக்ட் பண்ண முடிஞ்சது, ஒரு வைடர் லேர்னிங் கர்வ் இருந்தாலும் எனக்கு ரொம்ப அந்த ஜேர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ லோ கோட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகே. லோ கோட் நோ கோடுன்னு வந்து 2 இருக்கு. லோ கோட்னா நான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்ட்ராட்டஜி லாஜிக்கும் பண்ணணும் எக்ஸிக்யூஷனும் பண்ணணும் அப்படிங்கிறத விட்டுட்டு எக்ஸிக்யூஷன் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்து டேக் கேர் பண்ணிக்கும். நீங்கள் லாஜிக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் பண்ணணும், எங்கே பை பண்ணணும் எங்கே செல் பண்ணணும் அந்த விஷயத்தை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதுங்கிறதுனால லோ கோட் நிறைய மக்கள் வந்து வந்தாங்க. இன்னும் 85% ஆஃப் த கம்யூனிட்டி எங்கே போனாங்க அப்படின்னா வந்து நோ கோடை வந்து சூஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது, ரொம்ப கம்ஃபர்ட்டும் கூட. நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ண போகிறீங்க, ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஸ்ட்ராட்டஜி நீங்களே கிளிக் கான்ஃபிகர் பண்ண போகிறீங்க. அது ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால மெனி பீப்புள் வென்ட் த்ரூ தட். கரெக்ட். ஸோ இப்போவுமே வந்து ஸ்கொயர் ஆஃப் பாட்ஸ் நோ கோட் டூல், ஸ்கொயர் ஆஃப் பாட்ஸ் ட்ரேட்ரானு குவான்மேனு ஸ்டாக் மார்க்கு, ஸோ ஆல்கோ டெஸ்ட்டு. கரெக்ட். ஸோ எல்லாருமே நோ கோட் டூல்ஸுங்கனால அங்கே அடாப்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாச்சு. ப்ளஸ் ஸ்ட்ரீக் சென்சிபிள் நம்பர் 1 டூல். ரைட். ஸோ எல்லாமே அந்த நோ கோட் ஷிஃப்டாக, ஏன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஒருத்தவங்க கொடுக்குறீங்க, நீ கொஞ்சம் வேலை செய்ப்பா, வேலையே செய்யாதப்பானா எல்லாம் வேலையே செய்ய வேணான்ற ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணும்போது இந்த லோ கோட்லேருந்து நோ கோட் தான். இல்லை வேலை செய்யுங்கிறத நான் அப்படி பார்க்கல. நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து மோர் கம்ஃபர்ட்னஸ். இப்போ நம்மளே வந்து எது கம்ஃபர்ட் கன்வீனியன்ட்டாக இருக்கோ, இப்போ AMI ப்ரோக்கரோட ட்ரேடிங் வியூ கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுனால தான் ட்ரேடிங் வந்து மேசிவ் சக்ஸஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ AMI ப்ரோக்கர் பார்த்தீங்கன்னா AMI ப்ரோக்கரோ நிஞ்சா ட்ரேடரோ ட்ரேடிங் வியூ விட சுப்பீரியர்னா கூட அந்த கம்ஃபர்ட்னஸ் கிடைக்காது, அந்த விண்டோஸ் தாண்டி வராது. ஸோ இது ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஐபேடில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நான் வந்து ஆஃபீஸில் போயிட்டுருக்கேன், காரில் உட்காந்துருக்கேன், இல்லை பஸ்ஸில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுது. பைக்லேயே உட்காந்துனா கூட நீங்கள் வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ அந்த கன்வீனியன்ஸ் வந்து நீங்கள் AMI ப்ரோக்கரில் எதிர்பார்க்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் மேக்லேயே யூஸ் பண்ணால் கூட, இல்லை லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட வந்து AMI ப்ரோக்கர் ஒர்க் பண்ணுன்னா ஏதாவது ஒர்க் அரவுண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து செக் பண்ணியே ஆகணும். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் AMI ப்ரோக்கரோட ஒரு ஃபவுண்டர் எடுத்துக்கோங்க. AMI ப்ரோக்கரோட ஃபவுண்டர் பேர் கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் மோரோவர் நிறைய ஃபோரம்லாம் ஆக்டிவாக இருப்பார், அதுவும் இந்தியன் கம்யூனிட்டிக்கு அகேன்ஸ்டாக இருப்பார். பாதி பேர் கிராக் வெர்ஷனை போட்டு ஓட்டி என் பிஸ்னஸே காலி பண்ணிட்டீங்கன்னு வேறு சொல்லுவார் இல்லையா. நீங்கள் அவர்கிட்ட பார்ட்னர்ஷிப்லாம் வச்சு நீங்கள் ஆத்தரைஸ்டு பார்ட்னராக வேறு இருந்திருக்கீங்களா இனிஷியல் பீரியடில்? இல்லை. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக இருந்தது கிடையாது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து AMI ப்ரோக்கர் கிட்ட வந்து இந்தியன் வெண்டர்ஸ் வந்து குளோபல் டேட்டா ஃபீடோடைய சிஸ்டர் கன்சர்ன் இருந்தது. ட்ரேடிங் அனாலிசிஸ் பேர் சரியாக ஞாபகம் இல்லை. ஓகே. ஸோ குளோபல் டேட்டா ஃபீடோடைய ஒரு சிஸ்டர் கன்சர்ன். ஸோ அவங்க தான் வந்து ஹேவ் அ டைரக்ட் பார்ட்னர்ஷிப். ஸோ நான் வந்து அவங்களுடைய ஒரு சப் பார்ட்னர்ஷிப் மாதிரி தான். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ AMI ப்ரோக்கரோட ஒரு ஃபவுண்டர் வச்சுப்போம், ட்ரேடிங் வியூட ஒரு ஃபவுண்டர் வச்சுப்போம். இதில் பெரிய ஒரு இன்னோவேட்டர்னு பார்த்தீங்கன்னா AMI ப்ரோக்கர் ஃபவுண்டர், ட்ரேடிங் வியூ ஃபவுண்டர் கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே தான். உங்களுக்கு ட்ரேடிங் வியூ இட்ஸ் நத்திங் பட் மல்டி சார்ட்ஸ் தெரியும் இல்லைங்களா. AMI ப்ரோக்கர் எப்படியோ மல்டி சார்ட்ஸ் தான். மல்டி சார்ட்ஸ்லேருந்து வந்தவங்க தான் வந்து ட்ரேடிங் வியூ. ஓ, அவங்க தனியாக வந்து நம்ம எப்படி வந்து எப்படி AMI ப்ரோக்கர் பாப்புலரோ அதே மாதிரி மல்டி சார்ட்ஸ் தான் பாப்புலர். ஏன்னா AMI ப்ரோக்கர் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா தே ஹேட் ப்ரொஜெக்டட் தெம்செல்ஃப் லைக் லோ காஸ்ட் சாஃப்ட்வேர் வெண்டர் தான். ஸோ மல்டி சார்ட்ஸ் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா வி ஆர் லைக் ப்ரீமியம் வெண்டர்ஸ். ஸோ அதுலேருந்து செப்பரேட் ஆகி வந்தது தான் வந்து ட்ரேடிங் வியூ. ஸோ அப்போனா வந்து லைக் AMI ப்ரோக்கர் அப்சல்யூட்டாக இப்போ இருக்குது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குன்னா அதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன் மேபி அவர் இஸ் நாட் ரெடி டு ஷிஃப்ட் டு வெப் அப்படின்ற ஒரு அவரோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா பியூர் மேத்தமேட்டிக்ஸ் லாஜிக் அந்த மாதிரி. தே நெவர் ஃபோக்கஸ்ட் ஆன் கன்வீனியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே. கன்வீனியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம இன்னும் என்ன மேத்தமேட்டிக்ஸா லாஜிக்கலா உள்ள கொண்டு வரலாம், இருக்கிற ஃபீச்சர்ல என்னென்ன மாதிரியான இந்த மான்டே கார்லோ மாதிரியான ஃபீச்சர்ஸ், ஆப்டிமைசேஷன்ல நிறைய இன்னோவேஷன்ஸ், அந்த மாதிரி மேத்தமேட்டிக்கல் சைடில் நிறைய இன்னோவேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹி ஹிம்செல்ஃப் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் டிகிரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி எல்லாமே வந்து ஸோ நீங்கள் AMI ப்ரோக்கர் ஹிஸ்ட்ரி அவங்க பேஜ் வச்சிருக்காங்க AMI ப்ரோக்கர் ஹிஸ்ட்ரின்னு. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக இருக்குது AMI ப்ரோக்கர்ஸ். ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாலே கம்ப்ளீட்டாக அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ ட்ரேடிங் வந்து கொஞ்சம் ஜாஸினஸ். ரைட். ஸோ ஓவர் த இயர்ஸில்
உங்களோட நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. நிறைய சின்ன சின்ன விஷயம் இப்போ ப்ரோக்கர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஏதாவது ஒரு பிளாக் ஆர்டிகல்ஸ் உங்களை பற்றி எழுதுறதுக்காக ஏதாவது ஒரு மீடியா ரீச் அவுட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு இல்லையா? இதில் எந்த இன்சிடென்ட் ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் வந்து உங்களுக்கே வந்து பரவாயில்ல நம்ம பண்ணது ஏதோ உருப்படியான ஒரு விஷயம் தான் அப்படின்னு உங்களுக்கே ஒரு பயங்கர ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்ததா இருக்கட்டும், இல்லைனா உங்களோட ஸ்பவுஸுக்கு இருக்கட்டும், ஓகே இவ்வளோ நாள் பண்ணதில் இப்போவாது ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கே அப்படின்றத ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயம் யாராவது நோட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லைனா இட் குட் பி எனி திங், அது என்ன மூமெண்ட்டு என்ன ஈவெண்ட்னு எதாவது ஞாபகம் இருக்குங்களா? நான் கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தில். எனக்கு அப்ரிஷியேஷன் பண்ணாலும் எனக்கு எந்த ஒரு எமோஷன்ஸும் இருக்காது. சூப்பர், ஓகே. எனக்கு தெரியல என்னன்னு தெரியல, பட் ஆனால் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பட் ஆனால் வந்து திரும்ப திரும்ப கேட்கும் போதுல வந்து எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் இருக்கிறாங்க. அதனால ஓகே, அடுத்த அப்ரிஷியேஷன் வேணுங்கிறதுக்காக வந்து இனிஷியலாக பண்ணது உண்டு. ஒரு ஸ்டேஜ் மேலே வந்து அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. சரி அப்ரிஷியேஷன் பண்ணுறாங்களோ இல்லையா, நமக்கு பண்ணுறது நமக்கு தெரிஞ்சுதான் பண்ணுவோம், நமக்கு பிடிச்சதை பண்ணுவோம். ஸோ உங்களோட பசங்களுக்கு இந்த ஏஐ ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்குங்களா? அவங்களுக்கே தெரியாம அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற மாதிரிலாம் வந்து எனக்கு ஃபீல் ஆகல. பட் இட்ஸ் லைக் ஃபார் தெம் லைக் இட்ஸ் கேஷுவல். நம்ம எப்படி வந்து முன்ன வைஃபை வந்து வைஃபை அப்படி யூடியூபா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அவங்களுக்கு வந்து யூடியூப், வைஃபை, சாட் ஜிபிடி எல்லாம் அந்த ஜென்ரேஷன் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கு. இதுனா சாட் ஜிபிடி தானே கொடுத்தா அவுட்புட் வரப்போகுது, அவ்வளோதான். அந்த கியூரியாசிட்டி அவங்க மேபி அவங்க லெவல் ஆஃப் கியூரியாசிட்டி வந்து வேற மாதிரி இருக்கும். they are not excited with ChatGPT. மேபி நான் கரெக்டாக ரீட் பண்ணுறேன்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இது நார்மல் நினைக்கிறேன். இது நார்மல் தானே, இது நீயே பண்ற. கரெக்ட். என் பையன் அதே தான் சொல்கிறான். அவங்களுக்கு வந்து இது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு ப்ரீவியஸ் ஷிஃப்ட் இப்போ எல்லாமே பார்த்த ஒரே ஜென்ரேஷன் நம்ம தான் இருப்போம்னு நினைக்கிறேன். நமக்கு புதுசாக தெரியுது, நம்ம பார்த்ததில்ல இது வரைக்கும். அவங்களுக்கு வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வர்றதுனால வந்து they are not excited. மேபி அவங்க ஏங்கி அவங்க வந்து வெளியில இருந்து பார்த்து நம்ம அதை வந்து பார்க்கணும். அவங்களோட மேபி அவங்களோட கோல் அவங்க பார்த்து வியக்கிறது வந்து வேற விதமா டிஃப்ரெண்டா. இப்போ இந்த ஏஐ வந்து எல்லா ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட்லையுமே வந்து பயங்கரமாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது இன்க்ளூடிங் இன்ஃப்ளூயன்சஸ், இந்த நெக்ஸ்ட் 5 years டவுன் த லைனில் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சஸே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போது இந்த ஏஐயோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரேடிங் ரிலேட்டடாக அந்த 100 years பிஃபோராக இருக்கட்டும், இல்லை 100 years ஃப்ரம் நவ்வாக இருக்கட்டும், இட் ஆல்வேஸ் டீல்ஸ் வித் ஹியூமன் எமோஷன்ஸ் இல்லையா? இந்த கிரீட் அண்ட் ஃபியர் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நோ மேட்டர் அந்த ஏஐ எவ்வளோ தான் அட்வான்ஸ் ஆனால் கூட கண்டிப்பாக வந்து ஏஐ வில் நாட் டேக் ஓவர் இந்த ட்ரேடிங் கம்ப்ளீட்லி. அதுவே வந்து ஆட்டோமேட்டடாக பை செல் பண்ணி அதுவே வந்து $100 billion ரெனைசன்ஸ் டெக்னாலஜிஸ் மாதிரி ஒரு ஏஐ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதான் என்னோட தாட் ப்ராசஸ். உங்களோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும்? நானும் அதில் உடன்படுறேன். கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற லெவல் ஆஃப் வந்து நார்மல் ஏஐ விட கொஞ்சம் அட்வான்ஸ் ஏஐ தான். பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு ஹியூமனோட எக்ஸ்பர்டைஸ் வந்து ஏஐயோட மிக்ஸ் ஆகும் போதில் தான் அதோடைய அவுட்புட் வந்து ஜாஸ்தியாக இருக்குமே தவிர அதுவால் திங்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதால் திங்க் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் எ ப்ரெடிக்ஷன் மிஷின் தான். ஒரு எம்எல் பார்த்தீங்கன்னா அதோட மெயின் டாஸ்கே வந்து கிளாசிஃபிகேஷன், ரெக்கமெண்டேஷன், இல்லை வந்து ப்ரெடிக்ஷன், அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், நம்ம சாட்ஜிபிடியாக இருக்கட்டும், இல்லை கூகுள் ஜெமினியாக இருக்கட்டும், இல்லை டீப் சீக்காக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து நான் அடுத்த வேர்டு வந்து ரிலேட்டடான வேர்டு. ஸோ நான் கொடுத்த இன்புட்டுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி அதோட ட்ரைனிங் டேட்டா, அது என்டையர் இன்டர்நெட்டோடைய டேட்டா வந்து அதை வச்சு அது கொடுத்து தான் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ என்டையர் இன்டர்நெட் டேட்டாவை ட்ரெயின் பண்ணதுனால இட் இஸ் பிஹேவிங் லைக் ஹியூமன் லைக் பிஹேவியர் வருது. பட் ஆனால் இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் நாட் திங்கிங். நம்மளுடைய மூலையில் நடக்கிற மாதிரி திங்கிங் ப்ராசஸோ இந்த மோட்டிவேஷனோ அதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் கொடுத்த கேள்விக்கு எது பெஸ்ட் ப்ராபபிலிட்டி, ஹை ப்ராபபிலிட்டி அவுட்கம் என்ன அப்படின்னு தான் சர்ச் பண்ணி அடுத்தடுத்த டோக்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அடுத்தடுத்த டோக்கன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ ஃபைனல் அவுட்கம் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கான அவுட்புட் வந்து இருக்கும். அதோடைய இன்டர்நெட் நம்மளோட மனுஷ மூலையும் அதே மாதிரி தான் வந்து திங்க் பண்ணும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா அதுக்கான பெஸ்ட்டான ஆன்சர் நான் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான இது இருக்குங்கிறனால. அண்ட் நம்மளோட ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா வி ஆல்வேஸ் பே மனி டு பை திங்ஸ் அண்ட் பையிங் சர்வீஸ் செகண்டரி. பட் வித் ரெஸ்பெக்ட் டு சாஃப்ட்வேர் நம்ம எப்போவுமே பைரசி, இந்த கிராக் வெர்ஷன் இப்படியே தான் பார்த்து நம்மளோட ஜென்ரேஷன் வளர்ந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அப்படியே இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறது. இப்போ வந்து பீப்புள் ஆர் ரெடி டு பே $20 per month தானே எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை, ஒர்த் அப்படின்ற ஸ்பெண்டிங் ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு.
ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஏஐல ஏகப்பட்டது இருக்குது இல்லையா? ஸோ நான் அந்த ChatGPT யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சடனாக ஒரு நாள் ஃப்ரெண்டு கிளாட் சொல்லும்போது இதை விட இது பெட்டராக இருக்க மாதிரி தோணுது. ஒன்றை விட ஒன்று பெட்டராக வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா என்ன பேசிஸில் இதுக்கு நீ பே பண்ணலாம், இதுக்கு நீ பே பண்ண வேண்டாம்னு அவசியம் இல்லை, இல்லை இந்த ஒரு டூலுக்கு நீ பே பண்ணால் போதும், வேறு எந்த டூலுக்கும் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அந்த மாதிரி கிடையாது. ஸோ இப்போ எந்த டூல் நல்ல டூல், எந்த மாடல் நல்ல மாடல்னு பார்க்கறதுக்கு எல்எம் அரேனான்னு ஒரு இடம் இருக்கு. எல்எம் அரேனா. எல்எம் அரேனா. ஓகே, அது ஒரு வெப்சைட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓ ஓகே. ஸோ பெஞ்ச் மார்க்கிங்லாம் வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல எதெல்லாம் நம்பர் 1, ஓ ஸோ யார் டாப்ல இருக்கா, ChatGPT டாப்ல இருக்காங்களா இல்லையா. ஓகே. ஸோ அதாவது அந்த போர்ட்டல் எப்படின்னா வந்து 2 மாடல் காமிப்பாங்க, எந்த மாடல்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நார்மலாக நம்மள மாதிரி யூசர்ஸ் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து அது வந்து ரெண்டுமே அவுட்புட் கொடுக்கும். மாடல் ஏ மாடல் பி ரெண்டுமே அவுட்புட் கொடுக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணணும் எந்த மாடல் வந்து பெட்டர் அவுட்கம் கொடுக்குது. நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் அதுக்கிட்ட. ஓகே. உங்களுக்கு அங்கே கம்ப்ளீட் ஃப்ரீ ஆக்சஸ் கிடைக்கும். ஆனால் மாடல் என்னன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு தம்ஸ் அப் கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து இட் வில் பி நிறைய ஓட்டிங் போகும். அது அதை பேஸ் பண்ணி they would have been collected votings. ஓகே, இந்த பிளைண்ட் டெஸ்ட், கோக் பெப்சி டெஸ்ட் பண்ற மாதிரி. அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் பெஞ்ச் மார்க்கிங் வெப்சைட்னு சொல்லுவாங்க. ஸோ இது மேத்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, சயின்ஸில் கொஸ்டின்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்கல் கொஸ்டினில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, பிஹெச்டி கொஸ்டின்ஸ்க்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, சயின்ஸோட நாலேஜ் அதுக்கு எப்படி இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய ஜிபிஏ அது மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்ம எப்படி பேக் டெஸ்டிங்கில் வந்து நம்ம வந்து ஷார்ப் ரேஷியோ, சார்டினோ ரேஷியோ, சிஏஜிஆர் அந்த மாதிரி இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி அதுக்கும் வந்து பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் இருக்குது. அந்த பெஞ்ச் மார்க் மெட்ரிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் பார்த்து நம்ம வந்து எந்த மாடல் இப்போ நான் வந்து மேத்தமேட்டிக்ஸ் டொமைனில் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாடலில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து பண்ணுறது. ஸோ ஆனால் பெஞ்ச் மார்க்கிங் வேறு, லைவ்ல பெர்ஃபார்ம் பண்ணுறது வேறு. பெஞ்ச் மார்க்கிங் எல்லாமே ரொம்ப எலிமெண்ட்ரி கொஸ்டின்ஸாக இருக்கும். ரியல் வேர்ல்டில் வந்து நம்ம பில்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அதில் நம்ம ஒரு டாப் 2 or 3 எடுத்துட்டு அதில் நம்ம செக் பண்ணும்போதுல வந்து நமக்கு தெரியும் இது வந்து பெஞ்ச் மார்க்கிங் நல்லா ஒர்க் ஆகுது, பேசிக் கொஸ்டின் நல்லா ஆன்சர் பண்ணுது. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக கொடுத்தா சில நம்பர் 1 மாடலே வந்து ஃபெயில் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ChatGPT ரொம்ப எசென்ஷியலான கொஸ்டின்ஸ்லாம் நல்லாவே ஆன்சர் பண்ணுது. கொஞ்சம் பெரிய லெவலில் கோடிங் எல்லாம் போகணும் அப்படிங்கிற போதில் இந்த கிளாட் மாதிரியான இது வந்து டேட்டா சயின்ஸ்க்கு, ப்ரோக்ராமிங்க்கு எல்லாம் வந்து இந்த பேக் டெஸ்டிங் மாதிரியான விஷயத்துக்கு, இல்லை ஒரு நல்ல பியூட்டிஃபுல் விஷுவலைசேஷன், சார்ட்டிங் அந்த மாதிரியான விஷயத்துக்குலாமே வந்து கிளாட் வந்து ரொம்ப சுப்பீரியராக இருக்குது. கிளாட் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 மாடல் கிடையாது. ஓகே. பெஞ்ச் மார்க்கில் அது இட் இஸ் ஃபெயிலிங். இட்ஸ் நாட், இட்ஸ் லைக் நம்பர் 5 or 6 இருக்குது, டாப்பில் இல்லை. டாப்பில் பார்த்தீங்கன்னா கூகுள், ChatGPT அந்த மாதிரியான ஆளுங்க இருக்காங்க. கிளாட் வந்து ஒரு நம்பர் 5 or 6 பார்த்த மாதிரி ஞாபகம் எல்எம் அரேனால. அப்பப்போ எப்பயாச்சும் ஒரு வாட்டி வந்து எல்எம் அரேனா வந்து என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்துப்பேன். ஸோ அப்போ வந்து கிளாட் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கவும் தெரியும் நமக்கு. ஒரு குட்டி ப்ராம்ப்ட் கொடுத்து செக் பண்ணுறது தான். ஓகே. ஒரு பேசிக்கான மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் பண்ண முடியுதா இல்லையா. 5 years down the line, இப்போ 2025 சரிங்களா, 2030 இதே மாதிரி நம்ம இப்போ உட்காந்து நம்ம திருப்பி இன்னொரு பாட்காஸ்ட் செகண்ட் பார்ட் வைக்கிறோன்னு வச்சுப்போமே, அப்போ where do you see AI, லைக் இதெல்லாம் நீ நினச்சவே பார்த்துருக்க முடியாது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? சரி, இப்போவே வந்து ரொம்ப அன்பிரடிக்டபுளாக தான் இருக்குது. 2022 வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 லைன் கோட் பண்ணுறதுக்கே அது வந்து ரொம்ப திணறுச்சு. ஓகே. ChatGPT 3.5 தான் ஃபஸ்ட்டு வந்து கமர்ஷியலாக வந்து விட்டாங்க நவம்பர் 2022. அங்கேருந்து ஒரு 3 monthsலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ChatGPT தே ஸ்டார்டட் கிராசிங் லைக் ஒரு 200 லைன் வரைக்கும் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து கோட் பண்ண முடியுது. முன்னே வந்து அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பேசிக்கான ப்ரோக்ராமிங் நாலேஜ் தான் வந்து சால்வ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து வர மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்புறம் ChatGPT 4 வரும்போதில் ஒரு 200 லைன்ஸ் 300 லைன்ஸ்லாம் வந்து தாண்ட ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து ஒரு 6 மாதத்தில் வந்து கிளாட் சோனட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. தே ஆல்சோ கம்பீட்டிங் வித் ChatGPT. அளவுக்கு எப்படி கோட் பண்ணுதோ அதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்து கோட் பண்ணுது. நல்ல பியூட்டிஃபுல்லான வெப்சைட்ஸ்லாம் வந்து ஈஸியாக டிசைன் பண்ணுற மாதிரி எல்லாம் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் டக்குன்னு வருது. ஸோ இப்போ இருக்கிற ஏஐ எப்படின்னா, அதாவது இப்போது கிளாடே ஓப்பஸ் 4 ரிலீஸ் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வேலையை டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அதுவே பிளான் பண்ணி கிளாடே ஓப்பஸ் கிளாடே கோடுன்னு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு டாஸ்க் அலோகேட் பண்ணிங்கன்னா போதும், அந்த டாஸ்க்கை வந்து அது பிளான் பண்ணி, அது ஏஜென்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே பிளான் பண்ணும், அதுவே எக்ஸிக்யூட் பண்ணும், அதுவே டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபைனலாக ப்ராடக்ட் வந்து அது வந்து நான் சில டாஸ்க்லாம் கொடுத்தேன் வந்து 15 நிமிஷம் 1/2 மணி நேரம் வரைக்கும் அது வந்து கோட் பண்ணுது. கண்டினியூஸாக கோட் பண்ணி 16 லைன் ஆஃப் கோடு ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு ஆள் வந்து ஒரு வாரம், ஒரு டீம் வந்து ஒரு வாரம் பண்ணுற எஃபர்ட்டை ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு. ஆமாம், இப்போ இருக்கிற இதில் அவங்களுடைய கான்ஃபரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, ஒரு டாஸ்க் ஒரு டெலிகாம் கம்பெனி, ஃபேமஸான டெலிகாம் கம்பெனி ரக்குடன் ஒரு டெலிகாம் கம்பெனி. ஸோ நானும் டெலிகாம் கம்பெனியில் இருந்ததுனால ரக்குடன் ஓரளவுக்கு தெரியும் எனக்கு.
ஸோ அவங்க வந்து ஒரு மோனோடானிக்கான டாஸ்க், ரிப்பீட்டட் டாஸ்க், அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்லைட்லி காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கு தே அலோகேட்டிங் டு த ஏஐ. அந்த கிளாடை கோட் வந்து ஒரு 7 மணி நேரம் கண்டினியூஸாக வந்து கோட் பண்ணி அந்த வேலையை முடிச்சு விட்ருச்சு. இப்போ இருக்கிற கேப்பபிலிட்டி அது. ஸோ இது நம்ம எப்படி வந்து கம்ப்யூட்டரில் வந்து ரேம் வந்து 1 GB 2 GB ஆச்சு, 3 GB ஆச்சு, 4 GB ஆச்சு, அதே மாதிரி வந்து எவ்ரி 6 months வந்து கம்ப்யூட்டரோட எஃபர்ட், ஐ மீன் இந்த ஏஐயோட எஃபர்ட் வந்து இட் இஸ் டபுளிங். அந்த ஸோ நெக்ஸ்ட் 5 years என்னால் இமேஜின் கூட பண்ண முடியல என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு. ஓகே. ஸோ இது வந்து இந்த 2000s வந்து ஏர்லி 2000s கம்ப்யூட்டரை பற்றி கற்றுக்கிறவங்க கற்றுக்காத இருந்தவங்க, அப்படி கற்றுக்கலன்னா நீ அப்சலிட் ஆயிடுவ அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி இப்போ நீ ஏஐ பற்றி பெருசாக கற்றுக்கலாம், வில் பி டோட்டலி அப்சலிட். முன்னையாவது கம்ப்யூட்டர்னா அந்த ரெலவென்ட் ஃபீல்டில் உள்ளவங்க மட்டும் தான் கற்றுக்கணும். இப்போ என்டையர் பிளானட்டே வந்து கற்றுக்கணும் ஏஐ. ஆமாம், ஏன்னா நம்ம த வே வி ஆர் கோனா, எப்படியுமே வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து ஒரு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்கன்னா அதே 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண போகிறோம். பட் ஆனால் த வே வி ஆர் கோனா ஒர்க், த ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங், அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் கண்டிப்பாக. ஓகே. ஏன்னா எப்படி வந்து நம்ம பேப்பரில் இருந்து கம்ப்யூட்டர்ஸ்க்கு எல்லாருமே வந்து மூவ் பண்ணாங்களோ, பழைய அக்கௌண்டிங் எல்லாமே வந்து பேப்பரில் இருந்து கம்ப்யூட்டருக்கு எப்படி மூவ் பண்ணாங்களோ, பேங்க்ஸ் எப்படி மூவ் ஆச்சோ, ஸோ அதே மாதிரி இப்போ எல்லாருமே வந்து அடாப்ட் ஆகியே ஆகணுங்கிற அந்த கம்பல்ஷனுக்கு வரும்போது எல்லாருமே அடாப்ட் ஆவாங்க நேச்சுரலாக. நம்ம எப்படி வந்து கூகுள் சர்ச் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போதுல வித்தியாசமாக பார்த்து நம்ம வந்து கற்றுக்கிட்டோமோ, அதே மாதிரி தான் வந்து ஏஐக்கும் அடாப்ட் ஆகுவாங்க மக்கள். ஸோ மேபி அது வந்து ஒரு 5 years ஆகுமா இருக்கும். இப்போதைக்கு வந்து இப்போவுமே வந்து இந்தியா தான் நம்பர் 1 எல்எல்எம் யூசேஜில். சாட்ஜிபிடி நம்பர் 1 சப்ஸ்கிரைபர்ஸே இந்தியா தான். ஸோ பீப்புள் ஆர் அடாப்டிங் இட். இப்போது வித் ரெஸ்பெக்ட் டு இந்த சாட்ஜிபிடி, இந்த கிளாடில் நான் ஏதாவது ஒரு விஷயம் ப்ராம்ப்டாக கேட்குறேன்னா, இப்போ 90% ஆஃப் த எக்ஸ்போஷர் ரிலேட்டட் டு ஏ எப்படி இருக்குன்னா, நான் ஒரு கொஷின் கேட்பேன், அதுக்கான ஆன்சர் கொடுக்குது. இதை வந்து அப்படியே இந்த ஏஜென்ட்டாக மாற்றுறேன், ஒரு டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி ஈஸி டு யூஸர். இப்போ நீங்கள் N8 அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் 2-3 வாட்டி போய் பார்க்குறேன், எனக்கே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்குது. சிம்பிளிஃபைடாக இந்த டூல் யூஸ் பண்ணால் யூ கேன் ஆட்டோமேட் மல்டிபிள் திங்ஸ் ஈஸியர் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? N8 வந்து சிம்பிளிஃபைடு தான். அப்படியா? ஆமாம். ஓகே. ஸோ யூடியூப்ல அவ்வளோ டுட்டோரியல்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ பேசிக்காக சொல்ல போனோம்னா வந்து ஸோ ஒரு டூல் இதுதான் நீங்கள் அந்த ஏஐ ஏஜென்ட்டுக்கோ இல்லை ஆட்டோமேஷன் ஆஃப் ஒர்க் ஃப்ளோக்கு ஈஸியாக இருக்குன்னா அந்த நீங்கள் N8 சொல்லுவீங்க. முதல்ல நான் ஏஜென்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே. ஸோ ஏஜென்ட்டுங்கிறது என்னென்னா வந்து இப்போ நம்ம பண்ணுற மேனுவலாக பண்ணுற ஒரு விஷயத்த அது வந்து அது ஒரு சின்ன வேலை வச்சுக்கோங்க. நான் வந்து டெய்லியும் வந்து ஒரு எக்ஸலில் வந்து இந்த ஷீட்டை வந்து டெய்லியும் ஃபில் பண்ணுவேன், இல்லை கால்குலேஷன்ஸ் போடுவேன். ஸோ இதையே வந்து டெய்லியும் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஏஐ பண்ண வச்சா நம்ம என்னென்னலாம் மேனுவலாக செக் பண்ணுறோமோ, ஒரு ஹியூமன் வந்து என்னெல்லாம் மேனுவலாக செக் பண்ணுவாங்களோ அந்த வேலையை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ண வைக்கிறது தான் ஏஜென்ட்டோடைய வேலை. அது சிம்பிள் விஷயமா இருக்கலாம், இல்லை காம்ப்ளெக்ஸ் விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு ஹியூமனோட கான்வர்சேஷனாக இருக்கலாம், சாட்பாட் மாதிரியான ஒரு கான்வர்சேஷனாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் பண்ணுற வேலையை ஆட்டோமேட் பண்ண வைக்கிறது தான் வந்து ஏஜென்ட்டோடைய வேலை. ஸோ N8 மாதிரியான டூல்ஸ் இருக்குது. இல்லை வந்து ப்ரோக்ராமேட்டிக்காகவும் நம்ம வந்து பண்ண முடியும். லாங் செயின், ஆக்னோ ஏஜிஐ மாதிரியான டூல்ஸ்லாம் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு எப்படி வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஹியூமன் பிரெயின் எப்படி தேவைப்படுமோ, அது எல்எல்எம்ஸ் தான் வந்து அங்கே பிரெயின். ஸோ எல்எல்எம்ஸ்க்கு வந்து முதல்ல வந்து இன்புட்டை வந்து கொடுக்கணும் அதுக்கு. ஸோ எல்எல்எம்ஸ்க்கு இன்புட் கொடுக்கறதுக்கு வந்து ப்ளஸ் வந்து நம்ம பிரெயின் பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நமக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததோ இல்லை வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸோ வந்து இருக்கும். எல்எல்எம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மெமரிஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஏஜென்ட் என்ன கொடுக்கணும்னா ஒரு மெமரி கொடுக்கும். ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. சில கான்வர்சேஷனாக அதாவது ஷார்ட் டேர்மாக ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ நீங்கள் பண்ணுற ஒரு த்ரெட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் மட்டும்தான் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கும். நீங்கள் வேறு ஏதாவது த்ரெட்டு போய் வந்து வேற ஒரு சாட்ஜிபிடி விண்டோ ஓப்பன் பண்ணி அதில் கொஸ்டின் கேட்டிங்கன்னா பழைய கொஸ்டின் வந்து இதுக்கு தெரியாது. ஏன்னா அந்த மெமரி வந்து அந்த த்ரெட்டோடைய அந்த சாட் அப்ளிகேஷன் அந்த சாட் விண்டோவோடய முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு. இங்கே எப்படின்னா ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரின்னு கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து அதுக்கு டேட்டா பேஸ் ஆக்சஸ் கிடைக்கும், இல்லை ஒரு ஏபிஐ ஆக்சஸ் கிடைக்கும். இப்போ ஜிரோதா எம்சிபி கூட லான்ச் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏஜென்டிக். அந்த எம்சிபி பற்றி கூட கேட்கணும்னு நினச்சேன். ஸோ அஸ் அ ட்ரேடரா எம்சிபினா என்ன, அந்த எம்சிபிக்கும் இந்த ஏஐக்கும் என்ன சம்பந்தம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எனக்கு எப்படி ஒரு ட்ரேடருக்கு அது இந்த எம்சிபி ப்ளஸ் இந்த ஏஐ ப்ளஸ் ஜிரோதா எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்குங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பெரிய யூஸ் கேஸ்ன்னு கிடையாது. பட் ஆனால் வந்து யூஸ் கேஸ் எப்படி இருக்குன்னா வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ நான் அனலைஸ் பண்ணணும், இல்லை நான் ரீபேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம உட்காந்து மேனுவலாக என்ன பண்ணணுமோ அதை வந்து இப்போ சாட்டில் கேட்டால் போதும்.
ஸோ அது வந்து எம்சிபி வந்து ட்ரிகர் பண்ணும். முன்னே வந்து நம்ம வந்து ஒன்றும் ப்ரோக்ராமிங் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தது. நான் பைத்தானில் பண்ணி பைத்தான் கோட் வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு சொல்லும் போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் பண்ணணுமா, எது ஆப்டிமல் அலோகேஷன் அப்படிங்கிற மாதிரி பண்ணும். இப்போ நான் வந்து டேரெக்டாக ஏஜென்ட் கிட்ட கேட்கும்போதில் ஏஜென்ட்டுக்கு தெரியும் எந்த டேட்டாவை புல் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து பேக் எண்டில் டூல்ஸ் இருக்கும். ஏஜென்ட் எப்படி இருக்குன்னா வந்து எம்சிபி எடுத்திங்கன்னா, எம்சிபிங்கிறது மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோக்கால், ஆந்த்ராபிக் ரிலீஸ் பண்ண ப்ரோட்டோக்கால். அவங்க வந்து ஓப்பன் சோர்ஸாகவே வச்சுட்டாங்க. ஸோ மீன்ஸ் யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூகுளில் இருந்து ChatGPT கொண்டு எல்லாருமே வந்து அந்த ப்ரோட்டோக்காலில் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் அ வே தட் வி இன்ட்ராக்ட் வித் த ஏஜென்ட்டை. ஸோ அதில் வந்து சர்வர் சைடு, கிளைண்ட் சைடுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் கேட்குற கொஷின்ஸ் வந்து கிளைண்ட் சைடில், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சேட்டிங்லேயே கேட்குறேன், கிளாட்லேயே வந்து கேட்குறேன். கிளாடில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த விண்டோஸ் அப்ளிகேஷன் வந்து எம்சிபி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, கிளாடுங்கிறது விண்டோஸ் எம்சிபி கிளைண்ட்டில் நீங்கள் கேட்குறீங்க, ஒரு சேட்டில் நீங்கள் கேட்குறீங்க, எப்பா எனக்கு வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து ரீட் பண்ணி அதில் வந்து ஒரு பெஸ்ட்டாக சஜஷன் கொடு, நான் என்ன சேஞ்சஸ் பண்ணணும், ஸோ நான் வந்து மேபி வந்து ஒரு டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ எந்த ஸ்டாக்கை வந்து நான் வந்து விற்கணும், எந்த ஸ்டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், எந்த ஸ்டாக் வந்து டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஃபஸ்ட்டு வந்து எம்சிபி சர்வருக்கு போகும். எம்சிபி சர்வரில் என்ன இருக்கும்னா எந்தெந்த டூல்ஸோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து டேட்டா பேஸோட கனெக்டிவிட்டி இருக்கும், ஏபிஐயோட கனெக்டிவிட்டி இருக்கும், இல்லை டெக்ஸ்ட் ஃபைலோட கனெக்டிவிட்டி இருக்கலாம், உங்களோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன்ஸோட கனெக்டிவிட்டி இருக்கலாம், நீங்கள் ப்ரைவேட்டோட ஃபைல்ஸோட கனெக்டிவிட்டி இருக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய டூல்ஸ், இல்லை இன்டர்நெட்டோட சர்ச் பண்ணுற கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ இருக்கிற ChatGPT எடுத்திங்கன்னா கூட வந்து ChatGPTயில் சர்ச்ன்னு இருக்கும், டீப் சர்ச்ன்னு இருக்கும். அது எல்லாமே ஏஜென்ட்ஸ் தான், ஏஜென்டிக் டூல்ஸ். ஓகே, ஸோ அந்த ஹோல் ரீபேலன்சிங் ப்ராசஸே இந்த எம்சிபி மூலிமா இந்த எம்சிபி மூலிமா போய் அந்த எல்எல்எம் செலக்ட் பண்ணி எந்த டூலை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த எல்எல்எம்ஸ்க்கு வந்து தெரியும். ஸோ எல்எல்எம்ஸ் போய் உங்கள் கரெக்டாக உங்கள் ஹோல்டிங்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அது நீங்கள் என்ன கொஷின் கேட்டிங்களோ அது அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அது வந்து பதில் சொல்லும். அதுதான் எம்சிபி. ஏன்னா நார்மல் எல்எல்எம்ஸ்க்கு வந்து அவங்க ட்ரெயின் பண்ணது வந்து பழைய டேட்டாவில் தான் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. புது நாலேஜ் வந்து அதுக்கு இருக்காது. அந்த புது நாலேஜை கொடுக்கறது தான் அந்த ஏஜென்டிக்கோட டாஸ்க்கு. ஸோ அந்த புது நாலேஜ் இருக்கும், நாலேஜ் பேஸ் இருக்கும், மெமரி இருக்கும், ப்ளஸ் அதோட டூல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஏஜென்ட்டை. சொல்லப்போனால் டிஜிட்டல் ஹியூமன், மினி டிஜிட்டல் ஹியூமன் சொல்லலாம். ஓகே, கம்மிங் பேக் டு த லாஸ்ட் மாட்யூல் ஆஃப் த பாட்காஸ்ட் முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் உங்களை வச்சு நான் பேசிக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியல் பீரியடில் உங்களோட மாமாவோட இன்டர்நெட் சென்டருக்கு இப்போலாம் வந்து நீங்கள் போகிறீங்க, பண்ணுறீங்க, நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கிறீங்க, நைட் வந்து திருப்பி தூங்கும் போதே திருப்பி நெக்ஸ்ட் டே எப்போ போன்ற ஒரு கியூரியாசிட்டியோட தூங்குவீங்க. இப்போ நைட்டு தூங்கும் போது உங்களுக்கு இப்போ அந்த என்ன கியூரியாசிட்டி இருக்குது, இப்போ என்ன மைண்டில் ஓடிட்டே இருக்குது உங்களுக்கு? புதுசாக ட்ரை பண்ணணும். எதெல்லாம் காம்ப்ளெக்ஸாக இருக்குதோ அதெல்லாம் ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பண்ணது வந்து நான் டிஸ்கிரிஷனரியாக பண்ணது எல்லாமே இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே, என்னால நம்ம டிஸ்கிரிஷனரியாக நம்ம ஹியூமன்ஸ் நம்ம என்ன பார்ப்போமோ, நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குமோ அதை வந்து ஆட்டோமேட் பண்ணுறது. ஏன்னா டிஸ்கிரிஷனரியாக இருக்குது, என்னால் ஆட்டோமேட் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் அந்த டிஸ்கிரிஷனரியே ஆட்டோமேட் பண்ணுறது தான் இப்போ நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் ராஜேந்திரன், எனக்கு இப்போ 38 வயசு ஆகுது. இப்போ எனக்கும் சரி, இல்லை புதுசாக ஒரு 25 வயசு பையனுக்கும் சரி, இப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் எனக்கும் இந்த ஏஐயில் ரொம்ப க்யூரியாசிட்டி இருக்குது, ப்ளஸ் ட்ரேடிங்லேயும் பயங்கர க்யூரியாசிட்டி இருக்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் எஃபர்ட் போடவா நான் ரெடியாக இருக்கிறேன். பட் இந்த ஏஐ ப்ளஸ் ட்ரேடிங் ரெண்டுத்தையும் சேர்த்து நான் கற்றுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்ற ஏதாவது ஒரு ரிசோர்ஸஸ் இல்லை டூல்ஸ், ஏதாவது ஒரு விஷயம் இதை நீ ஃபோக்கஸ் பண்ண அடுத்த ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸுக்கு ஒரு நாளைக்கு நீ 8 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா யூ வில் லேர்ன் எவ்ரி திங் தட் இஸ் நெசசரி. அப்படின்னா என்னென்ன விஷயம் நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு டிஸ்கிரிஷனரி ட்ரேடராக இருக்கட்டும், இல்லை ஆல்கோ ட்ரேடராக இருக்கட்டும், முதல்ல நான் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணதை நானே சொல்கிறேன். எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து மார்க்கெட் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் படிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கோரா ரெட்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நெட்டில் வந்து சொன்னார். எனக்குன்னு சொல்லலை, காமனாக ட்விட்டரில் போஸ்ட் பண்ணார் ஒரு 10 புக்கு அப்படின்றது. எனக்கு பிடிச்சது வந்து அதை வந்து மார்க்கெட் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மார்க்கெட் மைக்ரோ ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிலாம் பற்றிலாம் வந்து தெரிஞ்சிக்க முடியாது. ஒரு மார்க்கெட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு எக்ஸ்சேஞ்ச் எப்படி ஆப்ரேட் ஆகுது, எக்ஸ்சேஞ்சில் ஆர்டர் புக் வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் லெவலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆர்டர் புக்கோட டைனமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வராங்கன்னா எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஒரு ப்ரொமோட்டர் வந்து ஒரு பெரிய ஷேர் வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க, ஒரு பெரிய வால்யூமில் செல் பண்ணுறாங்கன்னா எப்படி ஸ்லைஸ் பண்ணி செல் பண்ணுவாங்க, எப்படி அந்த ட்ரேட் அரேஞ்ச் பண்ணுவாங்க, எப்படி லிக்விடிட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ
ஸோ அந்த மாதிரி என்னென்ன கற்றுக்கும் போதில் வந்து இதுதான் ரியாலிட்டி போல் இருக்குது, நம்ம வந்து சும்மா இண்டிகேட்டர் வச்சுட்டு ஓவர் பாட்டு ஓவர் சொல்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்க வைக்கிறது தான் மார்க்கெட் மைக்ரோஸ்ட்ரக்சர். அது ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் கூட. இன்ஃபேக்ட் வந்து ஜேபி மார்கன் நீங்கள் எந்த ஒரு குவாண்ட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் மைக்ரோஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் வந்து நீங்கள் வந்து அந்த ஹெச்எஃப்டியோ அதுவே ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் பற்றின கரெக்டான புரிதல் வந்து வர ஆரம்பிச்சதே அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படித்ததுக்கப்புறம் தான். ஸோ கண்டிப்பாக ஒரு டிஸ்கிரிஷனரி ட்ரேடரும் ஆல்கோ ட்ரேடர் கண்டிப்பாக முக்கியமாக மோர் தேன் டிஸ்கிரிஷனரி ஆல்கோ ட்ரேடர்ஸ் வந்து அந்த மித்தெல்லாம் போகணும். எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அங்கே கற்றுக்க முடியாது. பட் ஆனால் மார்க்கெட்டுக்கான கரெக்டான புரிதல் நிறையா வந்து ஒரு மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் நடக்குதுன்னா கூட அது எப்படி நடக்குது, யார் பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, நிறைய கேஸ் ஸ்டடீஸு, எக்ஸாம்பிள்ஸு. ஸோ அந்த மாதிரியான லாரி ஹாரிஸ்னு ஒரு புக் இருக்குது, அமேசானில் கூட வந்து நீங்கள் பார்க்கலாம். ட்ரேடிங் மார்க்கெட் மைக்ரோஸ்ட்ரக்சர் தேடினாலே வந்து ஃபஸ்ட்டு வந்து லாரி ஹாரிஸோட புக் தான் வரும் உங்களுக்கு. தட் இஸ் மார்க்கெட் ரிலேட்டட் மைக்ரோஸ்ட்ரக்சர். அந்த மார்க்கெட் மைக்ரோஸ்ட்ரக்சர் கற்றுக்கிறேன். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏஐல நான் இவ்வளோ எஃபர்ட் பண்ணணும்னா எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் கற்றுக்கலாம்னா நான் என்னென்னலாம் பண்ணுவோம், ஏதாவது புக் படிக்கணுமா, இல்லை இந்த ஒரு சேனல் டாப் சேனல் வித் ரெஸ்பெக்ட் டு யூடியூப்ல அண்ட் ஏஐல நான் அதை ஃபாலோ ஒன் லிட்டில் கோடர்னு நம்ம இந்தியன் தான். ஒன் லிட்டில் கோடர் பெங்களூரில் அப்துல் மஜீத் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தான் வந்து ஒன் லிட்டில் கோடர்னு வந்து எப்போ என்ன ஒரு லேட்டஸ்டான ஏஐ பற்றி வந்தாலும் வந்து அவங்களோட சேனல்ஸ் வந்து நான் எப்பயுமே பார்ப்பேன். ஸோ ரொம்ப எனக்கு பிடிச்ச சேனல்னால் ஒன் லிட்டில் கோடர் சொல்லுவேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேத்யூ பெர்மன் அப்படின்னு வந்து அவரோட சேனல்ஸும் எப்போவுமே லேட்டஸ்டான ஏஐஸை வந்து, ஏன்னா ஏஐ பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னா அதை பற்றி பேசுகிறதுக்கு 100 பேர் இருக்காங்க. ஸோ அத்தாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பட் எனக்கு பிடிச்சது வந்து ஒன் லிட்டில் கோடர். நம்மளுடைய அவர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா நியூஸும் வந்து நியூஸ் மாதிரி கவர் பண்ண மாட்டார். அவருக்கு பிடிச்சதில் எது ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குது, ஒரு ரிசர்ச் ஏஐயில் ஒரு ரிசர்ச் வருதுன்னா அந்த ரிசர்ச் என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்க ரிசர்ச் பேப்பரை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது நம்ம இந்தியன் டோனில் வந்து ரெக்கக்னைஸ் சொல்லும் போதில் வந்து நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஸோ அதே தான் மேத்யூ பெர்மன் அவங்களும் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து நமக்கு கொஞ்சம் இந்தியன் கனெக்டாக இருக்கும் போதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே மேத்யூ பெர்மன் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜேந்திரன். நான் உங்களை 1 hour பிடிச்சி உட்கார வச்சுட்டேன். எனக்கு தெரியும் லாஸ்ட் மினிட்ல கேட்டேன், பட் ஸ்டில் யூ செட் ஓகே ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச். தமிழில் ஏஐ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுவும் ட்ரேடிங் ப்ளஸ் ஏஐ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம்.